ஹாய் காய்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியான்சி வித் சிங்கிள் மாம் ஒன் ஷாட் பார்த்துலாங்களா? அதுக்கு வந்து சின்னதாக உங்ககிட்ட பேசணும். ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நானும் படிச்சிட்ருக்கேன், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீ வாமா இருக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. பட் அதெல்லாம் பெரிய வேர்ட்ஸ், அதுக்கெலாம் நான் டிசர்வான்னு கேட்டால் தெரியல. பட் என்னோடய வாய்ஸால் உங்களுக்கு நான் வாம் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். கண்டிப்பாக எப்போவும் என்னோடய வாய்ஸ், என்னுடைய சேனல் உங்களுக்காக எப்போவே ஒழிச்சிட்டே இருக்கும். நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலுமே கூட உங்களுடைய ஹார்ட்குள்ளால், உங்களுடைய காதுக்குள்ளால் நான் ஒழிச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ண போகிறேன். சேம் டைம்ஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் வீடியோஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நான் சாதாரணமாகவே நான் ஸ்லோவாக தான் கொடுப்பேன். இனிமேல் இன்னும் ஸ்லோவாக கொடுப்பேன். ஏன்னா அதுக்குன்னு ஸ்டோரி லைனுக்கு நான் யோசித்து பண்ணணும் இல்லைங்களா? நான் அதாவது ஸ்டார்டிங்கில் நான் படிச்சிட்ருந்தேன். அது நானாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிட்ருந்தேன். ஏனோ தானாலும் படிச்சிட்ருந்தேன். அகாடமியில் ஜாயின் பண்ண வயசும் இந்த சேனல் ஓப்பன் பண்ண வயசும் ரெண்டுமே ஒன்று தான். எதுக்கு நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுக்கு சேனலை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசன் என்னென்னா, நான் பிடிஎஸ் கான்செப்ட் நான் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்களோட வீடியோஸ்லேருந்து வெளில வரணும். அதுக்காக நான் இப்படி எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணேன். சேம் டைம் எனக்கு ஸ்டோரி லைன் கொடுக்கறதுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சரினா இப்படி நம்ம என்னுடைய கான்சன்ட்ரேட்டை மாற்றி இதில் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படி படிக்கலான்றதுக்காக பண்ணது தான். பட் இந்தளவுக்கு ஒர்த்தாவன்னு நான் யோசிக்கலை. எனிவே நான் கண்டிப்பாக என்னுடைய சேனலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் இனிமேல் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு இன்னும் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கொடுங்க, அதை ஃபாலோ பண்ணுவேன். தெரியல வீக்லி வீடியோஸ் எத்தனை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து ஃபோன் எடுத்தேன்னா எப்படி சொல்கிறது, பிடிஎஸ்ன்னு தான் உள்ளே ஓடுவேன். அதுக்கு பதிலாக இந்த சேனலுக்குள்ளால தான் வர ஆரம்பித்தேன். இந்த லாஸ்ட் 1 மந்த்து அதிகமாக போக மாட்டேன். ஏதோ ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி தான் பிடிஎஸ் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த சேனலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது ரொம்ப என்ன ப்ளஸ்ஸாக மாறின மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் சாங்ஸ் நிறைய எப்போவுமே கேட்பேன். ஹிந்தி சாங்ஸு, தெலுங்கு சாங்ஸு, எந்த சாங்ஸுமே விடுறத கிடையாது. அந்த டியூன் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த மொழி பாஷை எனக்கு தெரியுதோ தெரியலையோ, பட் ஆனால் உள்ளே போயிட்டு கேட்க ஆரம்பித்தேன். பிடிஎஸ் சாங்ஸ்லாம் வந்து எப்போது ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான். ஓகேடா, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அப்புறம் செகண்ட் சேனலும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுறேன்டா, சேஃபர் ஜோனுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நான் வீடியோஸ் அதுலேயும் போட ஆரம்பிக்கிறேன். அதில் காப்பிரைட்டே இல்லாத மாதிரி பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த சேனல்லையாவது நான் பயமே இல்லாத ஒரு வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோவும் பயந்து போட வேண்டியதாக இருக்குது. இந்த பதட்டம் பயம் இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு சேனல் அது ரன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது கொஞ்சம் டைம் எடுத்து நான் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுறேன்டா. அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்னதாக இன்ட்ரோ பார்த்துட்டு, நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் மாம்டா. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே அப்படியே நம்ம நாம்ஜுனை பார்த்தாச்சுன்னா ஒரு பெரிய பில்லியனர், அவர் வந்து பெரிய இன்வெஸ்டர், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிக்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரி மேம், சாரி ஃபார் த லேட் மேம். என்ன வேணும் இது? இதை வர டைமாண்ணா? இல்லை மேம், சாரி மேம், குழந்தைய ஸ்கூலில் இந்த ரீசன் சொல்லக்கூடாது எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன். எப்போ பாரு இதே ரீசன். சாரி மேம், இனிமே மீட்டிங் லேட் ஆகுதுல்ல, இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? இல்லை, குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உங்ககிட்ட டெய்லி ஏதாவது ஒரு புது ரீசன் இருந்துக்கிட்டே இருக்குவேன். தெரியவே இல்லை, ஏன் தெரில. சாரி மேம். ஏண்டி லீவ் எடுக்காத வேண்டியதுண்ணே? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ லீவ் எடுத்தா என்ன? அப்படிலாம் வரணும்னு என்ன இருக்குது? இல்லை சாரி, கேஷுவலாக பீஸு. சரிடி, அவனுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஆமாடி, எப்போ பாரு இதே மாதிரி பேசிட்டாரு. அப்படி என்னடி இந்த கம்பெனி உனக்கு செஞ்சிருச்சு? என்னடி செய்யலை? நிறைய செஞ்சுருக்கு. இதுக்கு நான் காலம் பூரா இங்கே பாரு, இந்த சிம்பத்தி மாதிரிலாம் என்கிட்ட கொட்டாத சும்மா. ஆமாடி, உனக்கு அப்படி தான் தெரியும். இந்த மிடில் கிளாஸ், ஐயோ உங்கள் மிடில் கிளாஸே இருக்க சொல்கிறோமா? அதுக்குன்னு இப்படி கை கூப்பிட்டு இப்படி கை காட்டிக்கிட்டு இப்படியே இருக்கணும்னு இருக்கானே? சரிடி, சரி, மீட்டிங்லாம் பையா பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் எதுக்குடி? ஆமாடி, பையாஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அவனே பார்த்துக்கிட்டோம், என்ன இருக்குதுல்ல, அப்பாவுக்கு நான் பேசிக்கிறேன். சரிடி. அப்பா எங்கடி? எங்கே?
இல்லடி ஜஸ்ட் இந்த பாருடி, இந்த ஊம்பு குசும்ப வழக்கெலாம் உன்ட்ட குறைச்சலே கிடையாது. அப்பா அப்பான்னு அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இரு. பாரு ஒரு நாள் இங்கே நீ இருக்கவே மாட்டேன். இங்கே இருக்க மாட்டேன், என் இடத்துல இருப்பேன். இந்த பார், எனக்கு இதுவே பெருசு. பிஏன்ற போஸ்டிங்லாம் பெருசு. சும்மா என்கிட்ட அடிக்கடி இது மாதிரி பேசிகிட்டு இருக்காது. தெரிலடி, ஓவராக பண்ணுற. சரி வா போகலாம். பயாசியை பார்த்துட்ருப்பான், கொஞ்சம் பம்புன்னு நினைக்கிறேன். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் மீரா கூட தான் ஒர்க் பண்ணுறீங்க. மீராவுக்கு கீழே பிஏவாக இருந்துகிட்ருப்பீங்க. அப்படி தான் உங்களுடைய காலம்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே அப்படியே அப்போசிட்டில் ஆரம் பார்த்தாச்சுன்னா, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் கல்லில் எனக்கு சார் இல்லை. என்னடா என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறேன். இதுதான் கடைசிலேருந்து பிடுங்கிட்டுருப்பீங்க அப்படி தானே? சாரி சார். என்ன மனக்கட்டி சார். போ, வேறு ஏதாவது கார் வந்து வேறு பாரு. சரிங்க சார். சார் 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 ஒரு கார் வருது, ரெக்வஸ்ட் பண்ணுவா சார். பண்ணுங்கடா, மீட்டிங் லேட் ஆகுதுல்ல. சரிங்க சார், இப்போ போகிறேன் சார். எப்போ பாரு இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. முன்னாடியே இதையும் இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஷிட். சார் போகலாம் சார், வாங்க சார். இது அவளோட கார் தானே சார்? இது அவளோட கார் தானே? ஆமாம் சார், அவங்க வெயிட் பண்ணுறாங்க. போங்க சார். எனக்கு விருப்பம் இல்லை, கிளம்ப சொல்லு. சார் சார் ப்ளீஸ் சார், நிறுத்திட்டோம். திரும்ப வேறு ஏதாவது பேசுவாங்க சார். போங்க சார். எனக்கு விருப்பம் இல்லைடா. சும்மா எப்படிங்க மாதிரி ஏதாவது யார் கேட்டா அவள் காரில் நிறுத்தினா நீ? சரி இல்லை, கிளம்ப சொல்லு, கிளம்ப சொல்லு. டென்ஷன் பண்ணாத சார். ஆரம் சார் ப்ளீஸ் சார். நாம்ஜன் சார் ப்ளீஸ். இந்த கெஞ்சுற மாதிரிலாம் வேண்டாம், கிளம்ப சொல்லு. சார் 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 நாம்ஜன் சார் ப்ளீஸ். சரிடா, போய் தொலைகிறேன். வாங்க நம்ஜன் வாங்க. வாங்க சார். நீங்கள் முன்னாடி. பரவாயில்ல. சரிங்க சார். சார் நீங்கள் கம்ஃபர்ட். ஏன் கம்ஃபர்ட் இல்லைண்ணா என்ன பண்ண போகிறப்போ? எதுக்கு நம்ஜன், எதுக்கு? எனக்கு பிடிக்கலன்னு உனக்கே தெரியும் இல்லாடி. அவளை எப்போ பாரு சுற்றிக்கிட்டே இரு. சுத்தமாக சரியில்லை, எனக்கு பிடிக்கல அவளை பார்த்தாலே. வா பீரியன்ஸாக வாழும். கூலியா? எதுக்கு இப்படி தான் பண்ணுவேன்னு தெரிலடி. எதுக்காக இவளை அப்படியே வச்சிட்ருக்க? இவளையே பிடிச்சி தூங்கிட்டுருக்கான்னு எனக்கு தெரில. இவளால் தானே நம்ம கல்யாணமும்? ஷோ இல்லை நஞ்சன், இந்த பார், எனக்கு பிஸ்னஸ் பிடிக்கவே பிடிக்காது. அப்பாக்காக தூங்கிட்டுருக்கேன், உங்களுக்கே தெரியும். அப்புறம் எப்படிடி? எனக்கு சுத்தமாக டென்ஷன் ஆகுது. சரி சரி நம்ஜன், சரி நம்ஜன். கேப் பிடிச்சிட்டு போகிறீங்களா? ஏன்டி உன் பக்கத்தில் நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை. எப்போ பார் வந்தீங்கன்னா அவளை பார்த்து நீங்கள் கடுப்பாயிட்டே இருக்கீங்க. எனக்கு பிடிக்கல, அவள் எனக்கு உயிருக்கு மேலே. அப்போ நான் எங்கடி? நீங்கள் உயிருக்கு கீழே. உயிருக்கு கீழே. அவளுக்கு கீழேன்னு சொல்கிறப்ப தான் எனக்கு வலிக்குது. அதனால தான் உன்னை பார்த்தாலுமே அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குடி. அவள் இல்லாத நேரம் எதுன்னு கேட்டால் நீ தூங்குகிற நேரம் மட்டும்தான். அந்த நேரமும் இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு இருக்க. புரியலடி, என்ன பண்ணுறீங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரில. நாம்ஜான் கையாடுறே. சரி நாம்ஜான், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆக்குறீங்க? எதுக்கு போயிட்டு? அவளோட சுச்சுவேஷன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்கல, அவளை பார்த்தாலே பிடிக்கல. விடு, அதோடு விடு. சரி நாம்ஜான், எதுக்கு? மீரா, அவளை பற்றியே பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு இறக்கி விட்ட. நீ மாட்ட போ, நான் எதுவுமே கேட்கல. நம்ம 2 பேரும் ஒரே மீட்டிங் தானே போகிறோம்? அதெல்லாம் தெரியுது. ஒரே மீட்டிங்கில் இருந்தாலும் உன்னை நான் வந்து பார்க்குறேண்ணா. இல்லை உன்னை பார்க்காத மாதிரி போகிறதுக்கு ரீசன் உன்னோட பிஏ அவள் மட்டும்தான். அவள் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஏன் இவ்வளோ இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, சுத்தமாக புரியல. இது வரைக்கும் ரீசனே இல்லாமல். சிரிக்காத. அப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த மாதிரி ரீசனே இல்லாமல் கோவம் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு? நீ எவ்வளோ நாளைக்கு அவளை பியோ வச்சுருக்கோ அவ்வளோ நாளைக்கு என்னோட கோவம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். சரி, எதுக்கு கோவம்? என்ன கோவம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க? அவளுக்குமே தெரியலன்றா. என்னாச்சு சொல்லுங்கள்.
தெரியலடி, நான் தான் சொல்கிறேனே, அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அவளை பார்த்தாலே அவள் பேரண்ட்ஸும் அவளை வேண்டாம் விடு, ஓவராக டென்ஷன் ஆகுது. நீங்கள் மீட்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கிறேன். சரி 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 சரி, நான் எதுவும் டென்ஷன் பண்ணல. சரி வந்துச்சு பாருங்கள், போகலாமா? வா. பார். என்னடி, என்ன சொல்லு? ஏதோ தோணலையா உங்களுக்கு? தோணுது நீ, ஆனால் அவளை பார்த்தா எதுவுமே தோண மாட்டேங்குது. அப்புறமா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் இருக்குமா உங்ககிட்ட? எனக்கு டைம் இருக்கும், ஆனால் நீங்கள் அவள் வாங்கியும் இருப்பாளா? அஃப்கோர்ஸ், இதில் என்ன? பார் மீரா, எனக்கு அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஏன்னு தெரில, நான் சொல்லிட்டேன். அவளால் தான் உனக்கு எனக்கும் கிளாஷ் ஆகிறதுக்கு ரீசனும் கூட. சரி சரி, கூல் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாமா? அவள் இல்லாமல் மீட் பண்ணணும். உன்கிட்ட நிறைய பேசணும். எவ்வளோ நாளைக்கு? 2 months ஒன்ஸு, 3 months ஒன்ஸ் இதே மாதிரி மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க மாதிரி தெரியல. ஓகே, அரேஞ்சு தான் எல்லாம். பட் இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி நான் என்னோடய கான்வர்சேஷன் பில்டப்பில் இப்படி யார் கூடயும் நான் மங்கள் ஆனதே கிடையாது. உனக்கு எனக்கு ஏதோ ஒரு வேவ் லென்த் ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கு. ஷோ நாம்ஜா, நீ என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? என்னடி பதில் சொல்லு மீரா, பதில் சொல்லு. இல்லை நாம்ஜான், வாங்க போகலாம், மீட் பண்ணலாம் திரும்ப ஒரு தடவை. ஐயோ, மாட்டிக்க போகிறாளா இவ வர? எதுக்கு இந்த சாருக்கு என்னை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது தெரியல. இவன் வேற எப்போ பாரு முடிச்சிட்டே இருக்கா, எப்போ பாரு என்ன மாட்டி விட்றா. ஓ ஏய் வா, மீட்டிங்னா முடிஞ்சிச்சல? இல்லை நாம்ஜான். அப்புறம் என்ன, அவள் கூட போறியா? எங்கே? அவள் குழந்தை கூப்பிட தானே? ஆமாம் நாம்ஜான், அவள் குழந்தை கூட நான் ரொம்ப பாருடி, எனக்கு புரியல மீரா. இப்படி என்ன அவகிட்ட உயிருக்கு மேலேன்ற? உன் உயிரே காப்பாற்றிருந்தா கூட உயிருக்கு மேலெலாம் ஆக மாட்டான். ஜஸ்ட் உன் கூட பைசாக்காக மணி மைண்டடாக தான். நாம்ஜான், அவளை பற்றி இந்த மாதிரி பேசாதீங்க, அவளை பற்றியே பேசாதீங்க. ஏன்னா எப்போ பார் நீங்கள் நெகட்டிவாக தான் பேசிகிட்ருக்கீங்க. பார் மீரா, பார், அவளை கூப்பிட்டு வந்து உனக்கும் எனக்கும் இடையில நிற்கவே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட தாட்டி என் மனசுக்குள்ளே வரவே கூடாது, மண்டக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னே தெரியாது, அவளை பார்த்து அவ்வளோ டென்ஷன் ஆகுது, அவ்வளோ ஹைப் ஆகுறேன். வேண்டாம் விடு, வா பேசுவோம். என்ன பேசுறதுக்கு இருக்கு நமக்கு? அதான் நெக்ஸ்ட் இயர். இதுக்கு ஸ்வெட் ஆகுது, டங்க்லாம் ஸ்லிப் ஆகுதே. ஏன் அவளை பேசுகிறேன் தானே? இல்லை நாம்ஜான், இல்லை அப்படிலாம் இல்லை. ஆமாடி, அப்படி தான். அவளை பற்றி பேசினாலே உனக்கு ஸ்வெட் ஆகும், எல்லாம் ஆகும்ல. என்ன நாம்ஜான், எதுக்கு இவ்வளோ ஹைப் ஆகுறீங்க? கூல், எனக்கு பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. சாரி. ஆனால் நீ அவளுக்கு அதிகமாக இடம் கொடுக்குறியோன்னு எனக்கு தோணுது. வேண்டாம், இந்த அளவுக்கு வேண்டாம், புரியுதா? பேசலாம், ரொம்ப பேசணும். இப்போ ரொம்ப நீ அவளை பற்றி எடுத்தாலே உனக்கு ஏதோ ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? வேறு வழி என்ன பண்ணி தொலைகிறதுக்கு? சரி, ஈவினிங் மீட் பண்ணலாமா? அவள் இல்லாமல். சரி நாம்ஜான், கால் பண்ணுறேன். கால்லாம் தேவையில்ல, உங்ககிட்ட நேரில் பேசணும். ஏன் நேரில் மட்டும் ஒழுங்காக பேச மாட்டேன்? ஃபோனில் சேட்டில் எல்லாமே நல்லா தாண்டி பேசுகிற. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா இப்போ உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி தானே மீட்டிங் போனோம். நாம்ஜான், எல்லோரும் கிராஸ் ஆகுறாங்க, பார்க்குறாங்க. அதான் மீரா, அதனால தான் டென்ஷன் ஆகுது மீரா, எனக்கு தெரியாமல். சரி, நான் கால் பண்ணுறேண்ணா, போங்க அப்படின்னு சொல்லி மீராவும் வந்துருப்பா. நீங்கள் மீரா எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிருப்பீங்க. அங்கே நாம்ஜானுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகும். உங்களை பார்த்தாலே கடுப்பாகும், பிடிக்காது அவருக்கு. ஏன்னா ஏனே தெரியாத ஒரு ரீசன் தான் அவருக்கு. இங்கே மீராவுக்கு உங்களுக்கும் ரொம்ப பாண்டிங். நீங்கள் அவளுக்கு உயிர் அப்படின்றது அவள் சொன்னாள் இல்லைங்களா, உயிருக்கு மேலே அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கள். ஓகேடி, நான் கிளம்புறேண்ணே. ஏன்டி டென்ஷன் ஆகிட்டியாண்ணே? அவர் எப்போவுமே இல்லை, அவர் உன்னோட ஃபியான்சி. அவர் கோவப்பட்டாலும் நானும்
இந்த பாரடி ஏன்னே தெரியல. நானும் கேட்டேன், இதோ இன்னைக்கு கூட கேட்டேன், ரீசனே தெரிலன்றாரு. நான் என்னடி பண்ணுறோம், ப்ளீஸ் கோச்சுக்காது. ஐயோ அப்படிலாம் இல்லடி மீரா, ஏன் இப்படி பண்ணுற? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன். நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நான் போய் ஸ்கூலில் போயிட்டு பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும். நான் பார்த்துக்குறேன், இவ்வளோ தாண்டி பண்ணுவேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இரு, அவர் கூட இரு, இந்த மாதிரி பண்ணாத. ஏன்டி உனக்கு தெரியாதானே? சரிடி, இவ்வளோ நாளைக்கு ப்ளீஸ் டே ஹெல்ப் பண்ணுடி. நைட்டு சேட் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு ப்ளீஸ் டி, நான் பார்த்துட்ருக்கேன் ஜஸ்ட்டு. நீ இந்த பாருடி, என்னைக்கோ ஒரு நாள் தெரிஞ்சு தான் ஆகும். தயவு செஞ்சு சொல்லிவிடு. இல்லடி, அவர் என்னை வெறுத்துருவாருடி. அவர் அதனால தான் என் கூட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே சொன்னார். தெரியும்ல, அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தான் அவர் கூட சேரணும்னு நினைக்கிறேன். உன்னை மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன்டி. என்னால் முடியலையே, நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சேம் டைம்ஸ் அவருக்காக உன்னை மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன். மீரா, நான் சொல்கிறது ஒன்று தான், நீயாரு நீயே அவரை அப்ரோச் பண்ணு. கண்டிப்பாக ஒத்துப்பார். எப்படி ஒன்று மாதிரி ஒரு பேரழகி. ஏண்டி, எத்தனை பேரழகி அவர் முன்னாடி நின்றுட்டு இருந்துப்பாளுங்க, எதுக்குமே அஞ்சாலுங்க. அவருக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பாண்டிங் வேணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லடி, அது மட்டும் இல்லை, அவருக்கு வெல்விஷர், அட்வைசர் அப்படின்னு எல்லாமாவும் ஒருத்தி வேணும்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு இந்த மென்டாலிட்டி இல்லைல்ல, இந்த மெச்சூரிட்டியாக நான் ஃபீல் பண்ணவே இல்லடி. இந்த பாருடி, இதுக்கு போய்ட்டு ஃபீல் பண்ணுற? உனக்கு எல்லாமே இருக்குது. நீயா அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி? இல்லடி, தெரியாதனமாக ஒரு மெசேஜை நீ ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டேன். அது நீ அனுப்புகிற விதம், உங்ககிட்டேருந்து அவர் நிறைய ஏதோ தெரில. நேரில் தான் உன்னை பார்த்தா பிடிக்கலையே தவிர சேட்டில் அப்படி பேசிக்கிறீங்க. எனக்கு நீ கொடுக்குற ரிப்ளை ஏன்டி என்னால் கொடுக்க முடியல? நீ கொடுக்குற அட்வைஸ் தெரியல. அவருக்கு பிடிச்ச ஆத்தர் உனக்கு பிடிச்சிருக்கு, அதில் டீகோட் பண்ணி நிறைய சொல்கிற அவருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் உருவமா மனுஷியா ஒன்றா அவருக்கு பிடிக்கல. என்ன பிடிச்சிருக்கு? இந்த என்னோடய உருவத்தில் அந்த அந்த இல்லடி. அழறியா மீரா? அதை பாரு, இங்கே பாரு மீரா. இல்லடி, இல்லை, அவர் நான் ஏமாத்தணும்னு தோணுது. இத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டுருக்கேன்டி. அவர் பக்கத்தில் வந்தா என்னால் எதுவுமே பேச முடியலடி. வெக்கப்படுற மாதிரி நடிச்சிட்ருக்கேன்டி. ஒரு நாள் கேட்குறாரு, நீ அப்படியே அப்போசிட்டாக நடந்துக்கிற. ஃபோன் பேசும்போது ஒரு மாதிரி இருக்க, சேட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்க, நேரில் பார்த்தா அப்படியே அப்போசிட்டாக இருக்க, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பதில் சொல்லு? ஐயோ மீரா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. இல்லடி, இல்லை, நான் சொன்ன என்னை விட்டு போயிடுவாரோன்னு பயமாக இருக்குடி. சரி, நீ ஃப்ரீயாக இரு, நான் கிளம்புறேன். நான் போய் பையனை ஸ்கூலு சரி கிளம்பி. சரி, நான் பார்த்துக்குறேன், நீ இல்லை வேண்டாம், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சின்னதாக ஒரு ஸ்மைல் அப்படியே மீரா கிட்டேருந்து விலகி போகும்போது, நீங்கள் அப்படி தான் பையனை கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ரித்தி, இன்னைக்கு ஸ்கூலில் என்ன அவசடி? மம்மி எப்போ பார் வந்தால் இதுதான் கேட்பியா என்ன? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம், சில்லுன்னு ஒரு லாங் ட்ரைவ், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண மம்மி. எப்போ பார் வந்த உடனே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நீ ஏதாவது வம்பு பண்ணியா சேட்டை பண்ணியா, இதே கேட்காத. ரித்தி, கம் டு த பாயிண்ட். என்ன பண்ண? ஏதாவது பண்ணியா என்ன? இல்லை மம்மி, ஏன் மம்மி இப்படி பண்ணுற? ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீம்க்கெலாம் போகலாம். என்ன நடந்துச்சு சொல்லு. ஆமாம் மம்மி, ஒரு பையனை அடிச்சிட்டேன். என்னடா பண்ண? இல்லை மம்மி, அவன் என்ன பண்ணான்னு கேட்டேன். ரித்தி, என்ன பண்ண? மம்மி, அவன் என்ன பண்ண? நான் மீட் பண்ணிட்டு தான் வந்தேன். உங்கள் மேம் சொன்னாங்க, நீ என்ன பண்ண நீயா சொன்னா. மம்மி, கோவப்பட மாட்டேன். மம்மி, இல்லை மம்மி, அவன் என்ன தான் சொல்லியிருந்தாலும் நீ அடிச்சிருக்கக்கூடாது. புரியுதா ரித்தி? உனக்கு இப்படி தான் அம்மா சொல்லித்தரேனா? சரி மம்மி, இனிமேல் நான் என் அப்பா பற்றி ஏதாவது சொல்லி
கே கே கேட்டாங்கன்னா இந்த ரித்தி எதுவுமே பேச மாட்டான். ஓகேவா மம்மி? ஓகே மம்மி. ஓகே, நான் போகிறேன். எங்கே ரித்தி போகிற? மம்மி, நீ சொல்கிறத நான் அப்படியே தானே கேட்குறேன். நான் போகிறேன் மம்மி, போகிறேன். எங்கேயாவது போகிறேன். டேய் படா உள்ள படா. மம்மி உள்ளே போடா. என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீட்டில் யாருமே இல்லை மம்மி. டாடா எங்கே இருக்க? உன்னை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. என் மம்மியை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அதான் பல்லு அப்படி ஒரு குத்து தான். உடச்சிட்டேன்டாடா. உடச்சிட்டேன். மம்மிக்கு தான் புரியவே மாட்டேங்குது. எப்போ பாரு எல்லாத்துக்கும் பயந்து சாக்குது. சே, எப்படி தான் எனக்கு இது போய் மம்மியாக வாட்சி வச்சியோ தெரில. போடாடா மேலே எனக்கு கோவம் அப்படின்னு சொல்லி அங்கே ரித்தி உள்ள கதவை சாத்திக்கிட்டு அவன் மாட்டை ஏதாவது பேசிக்கிட்டு அவன் மாட்டை அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். நீங்கள் இங்கே வெளில உட்காந்துட்டு அவ்வளோ அழுகிறீங்க. என்னடா அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. ரித்தி வந்து சின்ன குழந்தை அப்படிலாம் கிடையாது, கை குழந்தை அந்த மாதிரி கிடையாது. அவனுக்கு இப்போது 10 வயசு ஆகுது. 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கான். ஓகேங்களா? ரித்தி கதவை தர. டேய் கதவை தரடா. ரித்தி என்ன பண்ணுற? மம்மி நீ தானா? கதவை திறக்க மாட்டேன் மம்மி, கதவை திறக்க மாட்டேன். எப்படி மம்மி? எப்போ பாரு நான் பண்ணுறத மட்டும் தப்பு சொல்கிறேன். ஆப்போசிட்டில் அந்த பசங்க பண்ணுறதெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன் மம்மி, தப்பே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். நைட்டு சாப்பிட்ருக்கவே மாட்டான். நீங்கள் அப்படியே சோகமாக அப்படியே ரித்தியை நினச்சிட்டு நீங்களுமே சாப்பிடாம அப்படியே படுத்திருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவன் கதவை திறந்துருப்பான். மம்மி கிளம்பிட்டான். லஞ்ச் ரெடியா? எடுத்துகிட்டு கிளம்புடா. மம்மி ட்ராப் கிளம்புடா, வேன்லேயே போய்க்கோ. உன்னை இனிமேல் நான் ட்ராப் பண்ணுறதா இல்லை. ஏன்னா என் ரித்திக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப கொழுப்பும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மம்மியை தாண்டி பேசுகிறது மம்மியை கண்டுக்கிறது கிடையாது. இருக்கட்டும், வேனில் போ. காலையில் வேன் டிரைவருக்கு கால் பண்ணி பேசிட்டேன். நாளைலேருந்து பிக்கப் பண்ணிப்பாங்க, ட்ராப் பண்ணிப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்க. மம்மி இனிமேல் தேவையில்ல உனக்கு? தேவையில்லடா மம்மி. இதோ பாருடா ரித்தி, வேண்டாம், அம்மாவுக்கு வலிக்குது, உன் மம்மிக்கு ரொம்ப வலிக்குது, கிளம்புடா. ஹார்ன் அடிக்கிறாங்க பாரு, கிளம்பு. சரி மம்மி, சரி போகிறேன். உனக்கு எனக்கும் ஒரு குட்டி பாயிண்ட்டு தான் இருந்துச்சு மம்மி, நீ ஏன் பெருசாக்குற, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது ரித்தியுமே கிளம்பியிருப்பான். நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பியிருப்பீங்க. என்னடி ரித்தியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி, கஷ்டப்படுத்திட்டேன். ஏம்மா தாயி அப்படியே அழுது தொலையாத, நான் நைட்டு பேசினேன் அவன்கிட்ட. என்னடி? ஆமாம், அவனுக்கு தனியாக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சொன்னான். அவன் பண்ணுற தப்புன்னு ஏன்டி சொல்கிற? என்னடி பண்ண சொல்கிற? என்ன பண்ண சொல்கிற? இப்படியே விட்டாவன் பொறுக்கித்தனமாக நிறையா பண்ண ஆரம்பிச்சிருவான்டி. அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாத. சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது மாரி. இந்த பாருடி, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆம்பளை பசங்களுக்கு தான் அப்பாவை தப்பாக பேசினாலும் தான் அம்மா தப்பாக பேசினாலும் பிடிக்காதடி, பிடிக்காது. அதுதானே அவன் பண்ணான். இல்லைடி, இல்லை. என் ரித்தி, என் பையன் அப்படிலாம் இருக்கவே கூடாதுடி, இருக்கக்கூடாது. இப்படியே பேசி திருடி. இதை பார் மீரா, நீ அவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற, நிறைய அவனுக்கு செலவு பண்ணுற, அதெல்லாம் தயவு செஞ்சுக்கோ. இதை பாருடி, உனக்கு மட்டும் அவன் பையன் கிடையாது, எனக்கும் தான் அவன் பையன். என் பையனுக்கு நான் செலவு பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அதெல்லாம் கேட்காதடி, கேட்காத. எனக்கும் ரித்திக்கு நடுவில் நீ ஜஸ்ட் நீ அவனுக்கு அம்மான்றதால மட்டும்தான் விட்டு வச்சுருக்க. ஏம்மா சாமி, நான் எதுவும் பேசலடி. நீ ஆச்சு ஒரு ரித்தியாச்சுடி, நான் எதுவும் வரல. அவன்கிட்ட சொல்லி வை இந்த மாதிரி பண்ணாதுன்னு. அப்படிலாம் சொல்ல முடியாடி. நானாக இருந்தா ஏன்டா பல்ல பேத்ததோட விட்ட, நாளை குத்துடான்னு சொல்லி கொடுத்துருப்பேன்டி, சொல்லி கொடுத்து. ஏம்மா நீ தானே இப்போ அவனுக்கு ரவுடிசம். ஆமாம், அப்படி தானே இருப்பான். மீரா அப்படிலாம் நீ எதுவும் சொல்லித்தரான்னு சொன்ன நான் டென்ஷன் ஆகிடுவேன். வாய் போ, வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்குமா. இப்போ உடனே மீரா பார்த்துட்டு அடிச்சுட்டு வருவா. என்னடி ஏன்? அவர் சாட். நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நீயே பண்ணு, நீயா பண்ணுடி. ப்ளீஸ் டி, ஹெல்ப் பண்ணுறி. அவர் வேறு ஏதோ கேட்குறாரு, ஏதோ லாஸில் போகுது, இந்த மாதிரி ஏதோ ஷேர் பண்ணுறாரு. இந்த பாரு வந்துகிட்டே இருக்கு பாரு.
ஏய் ஏதாவது நீ அனுப்புடி, உனக்கு தெரியாது அண்ணன் இப்போ சின்ன சின்ன ப்ளீஸில் இருக்க, நீனும் ஒன் ஆஃப் தி இல்லடி ப்ளீஸ் டி நீ 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 அனுப்ப, நீ தான் ரிப்ளை பண்ணணும், நான் மாட்டேன். பண்ணுடி, லாக் அவுட் பண்ணிட்டு வர வெளில போயிட்டேன். இந்த பார் மீரா, நீயே பண்ணுடி. உங்கள் 2 பேருக்கு நடுவில் உங்கள் ப்ரைவேசிக்குள்ளே நான் வரக்கூடாது. நாங்கள் என்ன அப்படி ஏதாவது பண்ணிகிட்ருக்கோமா என்ன? இல்லை தெரியுதில்ல, நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கோன்னு. அதை தாண்டி எதுவுமே நடக்கிறது இல்லடி. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அவர் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறடி, ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு கம்ஃபர்ட் தேடுறாரு. பட் ஆனால் அந்த மாதிரி கம்ஃபர்ட் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி அப்படி தான். பண்ணுடி, நீயே ரிப்ளை பண்ணு. நான் பண்ணல, நீயே பண்ணு. இந்த பாருடி, பண்ணுறியால அப்போ சரி கொடு. இப்போ அப்படி தான் நாம்ஜன் உங்களுக்கு, அதாவது மீராவுக்கு பண்ணுற மெசேஜுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ரிப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா அது மீராவால் என்ன ஆன்சர் பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது தெரியவே இல்லை. உங்களுக்கும் அவருக்கும் நிறைய பாண்டிங் இந்த மாதிரி ஆகுது. பட் ஆனால் நேரில் பார்த்தா உங்களை அவருக்கு பிடிக்காது. இந்த சாட்டில் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே மீரா தான். மீரா நமக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்குற, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறா, நமக்கு எல்லாமாவும் இருந்துகிட்ருக்கா அப்படின்னு அவர் நினச்சிட்ருப்பார். என்னடி பண்ணுற மீரா? இன்னும் அவள் கூட தான் இருக்காளா என்ன? ஒரு பெரிய லாஸ்டி என்னன்னு தெரில, கை மீறி போகுது. என்னோடய கண்ட்ரோலில் இல்லடி. என்ன பேசுகிறீங்க? உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? உங்கள் கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா விட்டுருங்க. எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு இல்லை. நம்ம கண்ட்ரோல் மீறி போகும்போது அதை பாருங்கள் எந்த அளவுக்கு போகுது. அந்த கண்ட்ரோலை நம்ம ஏன் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். விடுங்க, லூஸில் விடுங்க. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டே இருக்க முடியாது. தட்ஸ் மை கேர்ள் டி, தட்ஸ் மை கேர்ள். இதுக்காக மட்டும் தாண்டி உன்கிட்ட வரேன். தெரியலடி மீரா, உன்னை பார்க்கும்போது அது தோணலை. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் சேட் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்மைல் என் மனசில் என் முகத்தில் இருந்துகிட்டே இருக்குடி, இருந்துகிட்டே இருக்கு. என்ன நேரில் பார்த்தா தான் அவன் கூடவே ஒருத்தர் இருந்துகிட்ருக்கா. அதை பார்த்தா எனக்கு டென்ஷனாகவும் கடுப்பாகவும் இருக்குடி. சாரி, நான் இனிமேல் அவளை கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே மீரா கிட்டே கொடுத்துருப்பீங்க. என்ன இவ இப்படிலாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லி நாம்ஜன் வந்து யோசிச்சுட்டே இருப்பார். டக்குன்னு கால் பண்ணியிருப்பார். இப்போ மீரா கிட்டே ஃபோன் போயிருக்கோம். மீரா எடுத்து பேசுகிறா. என்ன நாம்ஜன் கால் பண்ணியிருக்கீங்க? என்னடி டக்குன்னு உன் ஃப்ரெண்டு விட்டு கொடுத்துட்ட? என்ன புரியல? அதான் இனிமேல் என் கூட வச்சுக்க மாட்டேன்னு சொன்னேன். சந்தோஷமாக இருக்குடி. என்ன பைத்தியம் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டான்னு தெரிலையே. சட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். என்னடி ஆனால் லைனில் இருக்கியா இல்லையா? நான் சொல் ஒரு நிமிஷம் இருங்களேன். பைத்தியம் என்ன அனுப்பிச்சிட்ருக்கா பத்தியம். என்ன கேட்கா இதெல்லாம் இதுக்கு பண்ணி தொலைகிறான். நம்ஜோன் ஜஸ்ட் உங்கள் முகத்தில் சின்னதாக ஒரு சிரிப்பை பார்க்கணுன்றதுக்காக அனுப்பிச்சி விட்டேன். நான் தான் சொன்னேன்ல, அவள் எனக்கு உயிருக்கு மேலே நம்ஜோன் எப்போவும். ஆனால் இந்த கொழுப்புக்கு மட்டும் ஒன்று குறைச்சலே இல்லடி. நான் கேட்டனா என் முகத்தில் சிரிப்பை பார்க்கணும் மை 2. சரி நாம்ஜன் வைடி ஃபோனை வை அப்படின்னு சொல்லி இப்போ நாம்ஜன் ஃபோனை கட் பண்ணியிருப்பார். இப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும். பட் அவருக்கு தெரியாது மீராவுக்கு பதிலாக நீங்கள் தான் சேட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவருக்கு தெரியாமலே கிட்டத்தட்ட ஒரு 8 months கிராஸ் ஆகிருக்கும். இங்கே மீராவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இப்போது அந்த சேட் மூலமாக தான் போடுறா. சாரி நாம்ஜன், தெரியல, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணுன்ருக்கு. எனக்கு தெரியல என்ன பண்ணுறது எது பண்ணுறது, எனக்கு சுத்தமாக தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உங்கள் லவ்வுக்கு நான் டிசர்வ் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே வேகமாக கார் ஓட்டிக்கிட்டு ரொம்ப அப்படியே போகுது. வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்ராட் கிளம்பிடலாம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாது, நம்ம அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல, அதனால் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் போட்டு அப்படியே நீங்கள் வேகமாக போயிட்டே இருப்பீங்களா. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அங்கே ஸ்பாட்டில் இருந்தவங்களாம் மீரா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்துருப்பாங்க. அப்படி தான் நாம்ஜனுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே மீராவோட வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்திருப்பாங்க. நாம்ஜன் சாரி நாம்ஜன். என்னடி என்ன பேசுகிற? எப்படிடி இவ்வளோ கலசா? டிரைவர் எங்கடி போனான்? நீ கார் ஓட்டிட்டு அவ்வளோ ஸ்பீடாக எதுக்குடி? இல்லை நாம்ஜன், சாரி நாம்ஜன்.
ஏன்னா மூச்சு கூட விடாமல நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன் நாம்ஜான். என்னடி என்ன தப்பா ஒன்றும் இல்லை தப்பா பாருடி உனக்கு ஒன்றும் இல்லடி. இல்லை நாம்ஜான், இல்லை சுத்தமாக முடியல நாம்ஜான். இதோ பாருங்க, உங்ககிட்ட கடைசியாக ஒன்று கேட்க போகிறேன் நாம்ஜான், பண்ணுவீங்களா? என்னடி கடைசியாக வந்ததுன்னு சொல்லிட்டு இதை வரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீயா வருவ என்கிட்ட, புரியுதா? போ. இல்லை நாம்ஜான் போகாத நாம்ஜான். இங்கே பாரு, கையை வெற்றி ட்ரீட்மெண்ட்டுக்கு இது பண்ணு, போ. இல்லை நாம்ஜான், இல்லை உங்ககிட்ட பேசணும் நாம்ஜான். கடைசியாக எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா? என்னடி வேணும், என்ன கேட்குற, என்னடி பேசுகிற? இல்லை நாம்ஜான், நான் திரும்ப வருவேன் தெரியல நாம்ஜான். ரொம்ப சந்தோஷமாக போகிறேன் நாம்ஜான். இப்போ உன்னோட பாசத்தோடு அப்படியே போயிடுறேன் நாம்ஜான். என்னடி ட்ரீட்மெண்ட் தப்பார் பொழைச்சிப்பார் தப்பார். நீ என்கிட்ட வருவ இரு. இல்லை நாம்ஜான், போகாத எனக்காக ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. தப்பாரு, நீ என்ன கட்டாரம் பண்ணுவேன், வா கம்பேக் கொடுறேன். இல்லை நாம்ஜான், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண நாம்ஜான், ப்ளீஸ் தான். சரிடி, என்ன வேணும்னு சொல்லுடி. என்னால் உன்னை பார்க்க முடியலடி, உன்கிட்ட என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன் இப்படி பண்ணுறேன், கொல்றடி. சரி ப்ராமிஸ் பண்ண. நீ என்னோட உயிரை நீ தாண்டா பார்த்துக்கணும். ப்ளீஸ் பண்ணுவியா நாம்ஜான் ப்ளீஸ். நான் என்னடி பேசுகிறேன்? எனக்கு புரியல. அப்படி என்னடி இவ்வளோ சீரியஸாக இருந்துகிட்ருக்க? முடியாத இருக்கிறப்போ என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியல? உன் அப்பா அம்மாவை சொன்னால் கூட பரவாயில்லடி. அவள் தான் உனக்கு. ஆமாம் நாம்ஜான், அவள் தான் எனக்கு உயிர், அவள் தான் எனக்கு எல்லாமே. சரிடி, சரி பார்த்து தொலைகிறவளை, அவள் தானே பார்த்துக்கிறேன். அவளுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன், புரியுதா? போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. அங்கே வா, இங்கே வாடி. என்னடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. இல்லை நாம்ஜான் வரேன். என்னோட கையை பிடிச்சிக்கோ, பத்திரமா அதை பார்த்துக்கோன்னு. நீ இனிமேல் இவளை நீ தான் பார்த்துக்கணும். சரிடி, சரி ப்ராமிஸ், நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ தானே, பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி. இப்போது நாம்ஜான் உங்கள் கையை அப்படியே பிடிச்சிருப்பாரு. பட் ஆனால் உங்கள் கையை தான் பிடிச்சிருக்காரு அப்படின்றது தெரியல அவருக்கு. ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பாரா, உங்கள் மீராவுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க. உங்கள் மீராவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருந்திருக்கும், இறந்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அழறீங்க, அப்படியே கத்தி நீலும் பண்ணி அப்படியே தரையில் உங்கள் தலையை முட்டி அவ்வளோ அழறீங்க. ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் கூட யாருமே இல்லை, தனியாக நீங்கள் மாட்ட அழறீங்க. அங்கே மீராவுக்கு எல்லா ப்ராசஸுமே பண்ணிகிட்ருக்காங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி போகிறாங்க, எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அவ்வளோ அழறீங்க. அப்படி தான் இப்போது மீராவுடைய டிரைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. மீராவோட வீட்டில் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். ஒரு ஓரமாக நீங்கள் அவ்வளோ அழுதுகிட்டே இருப்பீங்க. என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி. இங்கே உங்கள் பையனுக்கு ரித்திக்கு தெரியவே தெரியாது. அப்படி தான் ஒரு 2-3 டேஸ் கிராஸ் ஆகிட்ருக்கும். நீங்கள் மீரா இருக்கான்ற பிம்பத்திலே நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க. வீட்டில் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, அப்படியே மீரா பைத்தியமாக தெரிஞ்சிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே நாம்ஜான் வந்து எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு மீரா வீட்டில் தான் இருந்துகிட்ருக்காரு. என்னடா அப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் கடைசியாக மீரா அனுப்பிச்சிருக்க அந்த சேட் இருக்கும் இல்லையா, அந்த சேட் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை, ஃபோனே இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு 1 வீக் கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். இப்போ தான் நாம்ஜானுக்கு லாஸ்ட்டாக ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் வந்திருக்கும். என்னடா இது, இவளை போயிட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் உங்களை பார்க்குறதுக்காக அவர் வருவார். அவர் இப்போவும் லாஸ்ட்டாக மீரா அனுப்பிச்ச அந்த சேட் பார்க்கவே இல்லை, அந்த மெசேஜ் பார்க்கவே இல்லை. ஏன்னா அது வந்து சேட் குரூப் இருக்கும் இல்லையா, அந்த சேட் குரூப்பில் தான் அவங்க மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. வாட்ஸ்அப் அந்த மாதிரி இருந்திருக்காது. அது லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணால் தான் அந்த லாஸ்ட்டாக போட்டிருந்த அந்த மெசேஜ் பார்த்துருப்பாங்க. மீராவே இல்லைன்றப்போ அந்த சேட் குரூப் ஓப்பன் பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க.
என்ன பண்ணிகிட்ருக்கா அவ? இவளுக்கு இவ்வளோ பெரிய பையன். ஏய் ஏய் ஒயன், இந்த பாரு. சார் சொல்லுங்கள் சார். என்ன பண்ணுற? எப்படி இருக்க? இல்லை சார், நல்லா இருக்கேன். எனக்கு என்ன சார்? சாப்பிட்டியா? எப்படி இருக்க? உனக்கு ஒரு பையன் இருப்பானே, எங்கே? நல்லா இருக்கானா? நல்லா இருக்காங்க சார். நீங்கள் எப்படி சார்? எங்கே என்னெல்லாம் தெரில, பார்க்கணுன்னு தோணுச்சு. மீராக்காக வந்தனி. சார் அழறீங்களா? தெரில, உன்னை பார்த்தாலே ஏதோ தெரிலடி. கிளம்புறேன் சார். பார்த்துக்கோங்க சார். மீரா எங்கேயோ இல்லை, உங்கள் கூட தான் இருக்கா. பார்த்துக்கோங்க, பார்த்துருங்க. சரி, என்ன கால் பண்ணணும்? இந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட சார், இந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கால் பண்ணு. என்னோடய கான்டாக்ட். ஓ, நோட் பண்ணிக்கோடி. இல்லை சார், வேண்டாம். நோட் பண்ணிக்கோன்னு. வேண்டாம் சார். இனிமேல் மீரா இல்லாத இடத்துக்கு நான் வரதாவும் இல்லை. மீராவோட ரிலேஷன் என்கிட்ட வரதை நான் விரும்பவும் இல்லை சார். தப்பாருடி. மீரா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கா, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். தம்முடத்தனமாக தான் பேசினேன்னு வச்சுக்கோ. ஏன் சார்? வேண்டாம், நான் உங்களை பார்க்க விரும்பல சார். விரும்பல, ப்ளீஸ் போயிடுங்க சார். நான் விரும்புகிறேன்டி, விரும்புகிறேன். மீராக்காக நான் விரும்புகிறேன். ஏதாவது பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் பல்ல பேத்த வண்டி. நோட் பண்ணிக்கோ. இல்லை சார். நோட் பண்ணுன்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் கொடுக்குற நம்பர் அப்படியே நோட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அதை நீங்கள் ஒரு பொருட்டாகவே நினச்சிருக்க மாட்டீங்க. மீராவோடைய சோகத்துலேயும் மூழ்கிட்டு ரித்தியை ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது வர்றது அப்படி தான் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எங்கேயும் வேலைக்கு போகணுன்னே தோணியிருந்திருக்காது. வீட்டில் இருந்த பைசா எல்லாம் செலவாயிருக்கும். இப்போ அப்படி தான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போது நிறைய இடத்துக்கு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. எந்த இடத்துலையும் உங்களை வேலைக்கு எடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் மீராவோட கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்கள்ல, மீராவோட ஞாபகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே மீராவோட கம்பெனியை தவிர மற்ற எல்லா கம்பெனிக்குமே நீங்கள் வேலை கேட்டு போயிருப்பீங்க. அதில் ஒரு கம்பெனி ரொம்ப குட்டி கம்பெனி, கம்மியான சேலரிக்கு தான் இப்போ நீங்கள் போகிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரிம்மா, நாளிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோண்ணே. சரிங்க சார். அப்படி தான் ஒரு 2 months கிட்ட கிராஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வீடுமே மாற்றிருப்பீங்க. அதனால் நாம்ஜோனுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க எது இருக்கீங்க எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த சின்ன கம்பெனி இருக்கும் இல்லையா, அந்த சின்ன கம்பெனியில் ஒரு டைஅப்காக அந்த கம்பெனிலேருந்து அங்கே நாம்ஜோன் கம்பெனிக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும். நீங்களுமே இப்போ கூட போயிருப்பீங்க. இந்த பாரியா, இதெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியாது. ப்ராஜெக்ட் சின்னது, கம்பெனி சின்னது, இதெல்லாம் நான் சைன் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? சார் ப்ளீஸ். யார் இவ? உள்ள வர சொல்ல. சார், என்னோடய பி. எப்போத்துலேருந்து? ஒரு 2 days இருக்கும் சார். உள்ள வர சொல்ல உன் பிஏவை. ஓகே சார். ஒயின், உள்ளே வாங்க. சார் வெக்கமே. நாம்ஜோன், நீங்கள் எப்படி இங்கே? உங்கள் கம்பெனின்னு தெரியாமலே நான் இங்கே வந்திருக்கேண்ணா. அந்தளவுக்கு பித்து பிடிச்சி போயிட்டு நின்றுட்டுருக்கேண்ணா. சாரி சார். சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட தனியாக பேசணும். சார், உங்ககிட்ட தனியாக பேசணும். இல்லை சார், நானா? என்னையா, உன் கம்பெனி ப்ராஜெக்டில் சைன் பண்ணணுமா இல்லையா? ஒயின், என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர், அவர்கிட்ட போயிட்டு பேசுங்க. நான் வெளில இருக்கேன். சார் சார் வேண்டாம், பேசுங்க ஒயின். ஒன்றும் இல்லை, நல்லவர் தான் அவர். ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசுங்க சார், பேசுங்க ஒயின். நான் வெளில இருக்கேன். சரிங்க சார், நான் வெளில இருக்கேன். என்னடி, எங்கே போனா? எங்கே இருக்கப்போ? சார், none of your business சார். none of your business. இப்போது நீ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பிஸ்னஸ் நடக்கணுமா வேணாமா? அது உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது இருக்கலாம். நான் என்ன சார் பண்ணுவேன்? அப்படியா சார், இருக்கட்டும். என்ன, நான் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் நினைக்கிறியா? த பார்ட்டி உனக்கும் தெரில. கடைசியாக உன் கையை பிடிச்சி என் கையில் கொடுத்துட்டு போயிட்டா. அவனை பார்த்துக்கணுன்னு எனக்கு
அது மட்டும்தான் தோணுது, வேறு எதுவும் கிடையாது. எங்கே இருக்க? உன் பையன் ஸ்கூல்லேருந்து மாற்றிட்டியாமே, என்னடி பண்ணிகிட்ருக்கா? சார் ப்ளீஸ் இந்த டீ போட்டு கூப்பிடாதீங்க. இந்த பார், எனக்கு நேச்சராகவே அப்படி தான் கூப்பிடுவேன். ஓகே சார். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரையும் டீ போட்டு இப்படி தான் கூப்பிட்றீங்களான்னு தெரில. மீரா கூட உன்னை பார்த்து கொஞ்சம் மீரா கிட்டேயும் உன்னை இப்படி தான் பேசுவேன். அவள் இவன்னு அது எந்த உரிமைனாலும் தெரியாது. நீ திடீர்னுலாம் நான் உனக்கு மரியாதைலாம் கொடுக்க முடியாது, புரியுதா? ஓகே சார், பட் என்னோடய லைஃப்குள்ளே நீங்கள் வரல. பட் ஆனால் உனக்கு ஏதாவதுனா என்னால் சும்மா இருக்க முடியாது. மீராக்காக எல்லாம் பண்ண தான் செய்வேன். என் கம்பெனியில் எனக்கு பிஏவாக ஒர்க் பண்ணுறேன், புரியுதா? சார் இல்லை, புரியுதான்னு கேட்டேன். ரிசைன் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து இங்கே வர. அப்புறம் ஒன் திங், உனக்கு அப்பார்ட்மெண்ட் என் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் அலாட் பண்ணியிருக்கேன். சார் என்ன? டூ வாட் ஐ சே. பையன் திரும்ப ரொம்ப அப்படியே மேதாவி மாதிரி ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோயேன், என்ன நடக்கும் தெரியாது. நீ எங்கே போனாலும் கண்டிப்பாக இந்த சைடில் தான் இருப்பேன். எப்படியும் இதை தாண்டி போக மாட்டேன். பார்த்துக்கோ, உன் பையனை நினச்சிக்கோ. சார் ப்ளீஸ் உங்கள் ஆமாண்டி, ஆமாம், க்ராஸ் பண்ணுறேன் தான். என்னோடய லிமிட்டை க்ராஸ் பண்ணுறேன். தெரில, என் மீராக்காக க்ராஸ் பண்ண செய்வேன். சார் இல்லை, இது செட் ஆகாது, நான் கிளம்புறேன் சார். இந்த பாருடி. சார் கையை விடுங்க சார். ஆமாம், இந்த கை எப்போவும் என் கைக்குள்ளே இருக்கும். என் மீராக்காக என் கைக்குள்ளே மட்டும் தாண்டி இருப்பேன். அதை தாண்டி வெளில போகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன். சார் நீங்கள் தூரமாக நின்று பேசுங்க, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு வர மனசில் ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க சார், கையை விடுங்க சார். கிளம்பு. உன் கம்பெனி ப்ராஜெக்ட் தானே, சைன் போடுறேன், கிளம்பு. இனிமேல் உனக்கு பிரியாவாக இருக்க மாட்டா, எனக்கு தான். சார் ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நாளைக்கு திரும்ப உங்கள் கம்பெனிக்கு வந்தாலும் வச்சுக்கோங்க, நீயா கூப்பிட்டு வந்து இங்கே நான் ஜோனுக்கு பிஏவா இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிற, புரியுதா? ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே ப்ரெஷராக அப்படியே போயிருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ரித்தியை ஸ்கூல் கூப்பிட்டு போய் விட்டுட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இந்த கம்பெனிக்கும் போகல, நீங்கள் அந்த குட்டி கம்பெனியில் வேலை செஞ்சீங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிக்குமே போகல. வீட்டில் அப்படியே கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருப்பீங்களா. வெளில ஒரு காரோடைய ஹார்ன் சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. ஏதோ பக்கத்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் திரும்ப அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கா. நீங்கள் திரும்ப வெளில வந்து பார்ப்பீங்க. என்னடி இன்னும் வரல? உனக்காக கம்பெனி ஓனரையும் உனக்காக வருவாங்களான்னு நினச்சியா? என்ன சார் என் வீடு உங்களுக்கு? உன்னோட ஜாதகமே என் கையில். இப்போது இனிமேல் நீ எங்கே போனாலும் வருவேன். சார் டூ மச்சாக இருக்குது, வேண்டாம். மீராவோட ஃபியான்சின்ற மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார், நொறுங்க வைக்காதீங்க. உங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மீரா மட்டும்தான் ஞாபகம் வரேன். ஆமாண்டி, உன்னை பார்க்குறப்பவும் எனக்கு மீரா மட்டும்தான் ஞாபகம் வரா. மீராவோட உயிர் உன்கிட்ட இருக்குது, அதனால் வரதான் செய்வேன். உன்னை மட்டும்தான் அவள் உயிருன்னா என்ன கூட இன்னொரு மயிரா கூட பார்க்கல அவள். பட் ஆனால் அவளோட உயிர் உன்கிட்ட இருக்குன்றப்போ உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னை தாண்டி வெளில போகாத சார். ஆமாம், காலைல ஏறு. இல்லை சார், ஏறியா இப்போ? வேண்டாம் சார், ஏறுடின்னு. சார் இந்த டீ. சரிங்க ஒயின் மேடம், ஏறிங்களா? இல்லை சார், ஏரியாவில் அடி பண்ணி. ஓகே சார், ஓகே. ஷெட்யூல் நோட் பண்ணிக்கோடி. ஒரு மீட்டிங் போகிறோம், லஞ்சு, அப்புறம் திரும்ப ஆஃபீஸு. சார் இதெல்லாம் நான்? ஆமாண்டி, மொதல் நாள் வந்திருக்கல, நானே வேறு வலுக்கட்டாமல் உன்னை பிடிச்சிட்டு வரேன். என்னோடய ஷெட்யூல் உனக்கு எப்படி தெரியும்? நோட் பண்ணிக்கோ, ரிமைண்ட் பண்ண. ஓகே சார், ஓகே. அப்படி தான் அப்போது உங்களுக்கும் அவருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக தான் பேசிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹாஷ் அப்படி எரிஞ்சு விழுது. ஒரு 2 days அப்படி தான் கிராஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு ரித்தியை கூப்பிட்டு வீட்டுக்கு வரணும். சார் நான் கிளம்புறேன். ஏண்டி டைம் ஆகிடுச்சாண்ணா? சார் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 1 hourக்கு முன்னாடியே விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஏன்
அதுக்கு முன்னாடி போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்? ஏதாவது பிடுங்குற வேலை இருக்கான்னு நான் வீட்டில்? சார் சாரி சார், நான் 2 டேஸாக ரித்தியை செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் முன்னாடியே போய் பிக்கப் பண்ணோம் சார். ப்ளீஸ் சார், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். சரி ஓகே போ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். போ. அமௌண்ட் ஏதாவது வேணுமா என்ன? இல்லை சார், இருக்கு. வீணா கேளு. சும்மா ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுன்னா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். நானும் வரவா? இல்லை இல்லை வேண்டாம். வரேன். என்ன ஷெடியூல் இருக்கு? சார் ஒரே ஒரு மீட்டிங். பரவாயில்ல, நானும் வரேன். இல்லை வேண்டாம் சார். வரேன். வேண்டாம் சார் ப்ளீஸ். வரேன்னு சொன்னேன், காலில் விழுந்ததில்ல. ஓகே சார் அப்படின்னு சொல்லி இப்போது நம்ஜன் உங்களை கூப்பிட்டு போயிருப்பார் காரில். ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரீங்க, கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. மீரா இல்லை, மீராவோட இடத்துல இப்போ நாம்ஜன் இருக்கார். அங்கே ரித்தி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கான், நம்ம கண்டுக்கவே இல்லை நம்ம பிள்ளைய அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போகிறீங்க. எங்கே என்னடி அழறியா என்ன? இல்லை சார். அப்புறம் கண் என்ன வேர்க்குது போல்? இல்லை சார், இல்லை. மீராவா இல்லை உன் பையனா? இல்லை சார். ஏண்டி இல்லைன்றதை தவிர உனக்கு வாயில் எதுவுமே வராதா? சாரி சார், சாரி. உங்ககிட்டண்ணா. சரி ஓகே. ஏதோ ஆனால் தெரிலடி, உன்னை பார்த்தாவே டென்ஷன் ஆகும். உன்னை மூஞ்ச கூட பார்க்கவே பிடிக்காது. சாரி சார், சாரி சார். நான் திரும்பி. கேவலமாக பண்ணாத, திரும்ப. இல்லை சார். திரும்ப. ஓகே சார். ஓகே. எந்த ஸ்கூலு? சார் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஒயிட் அகாடமி. ஒயிட் அகாடமியா? ஆமாம் சார். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்? சார் அவன் 5th. நல்லா பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறேன் சார். ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டியா? ஆனுமா இல்லை டேர்மா? இல்லை சார், டேர்மாக தான் பே பண்ணியிருக்கேன். ஏன் ஆனுமா பே பண்ணான்னு? இல்லை சார், என்கிட்ட. ஆனுமா பே பண்ணிடுறேன், டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பு. வேண்டாம் சார், வேண்டாம். இதோ பார், நான் என்ன சொல்கிறனோ அதுக்கு தட்டாமல் சொல்ல கற்றுக்கோ. சும்மா வேண்டாம் சார், வெறுப்பு சார், மகிர் சார், மங்கானி சார்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், டென்ஷன் ஆகிடுவேன். சார் இல்லை, உங்களோட லிமிட்டை க்ராஸ் பண்ணாதீங்க சார், எனக்கு ஹர்ட் ஆகுது. என் மீராவை என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது. நேற்று வரைக்கும் எரிஞ்சு விழுந்த நீங்கள் இப்போது இவ்வளோ முடியல சார். ப்ளீஸ், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? வேண்டாம், உங்கள் லிமிட்டில் தான் இருங்க. ஆமாண்டி, ஆமாம். என் மீரா கடைசியாக கேட்ட ஒரு வார்த்தை இதுதானடி, இதுதான். உன் நல்லா பார்த்துக்கணும். இந்த பார், இங்கே பாருடி, உன் கண்ணில் தண்ணி கூட வர வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்தளவுக்கு நான் உன்கிட்ட க்ளோஸாக இருக்க விரும்பல. என் மீராக்காக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். அதை மட்டும் பண்ண விட்டால் போதும், புரியுதா? ஓகே சார், ஓகே. போ, கூட்டு வா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். சார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம், போய் உன் பையனை கூட்டு வா. ஓகே சார், தேங்க்யூ சார். ரித்தி எப்படிடா இருக்க? உடம்பு பரவாயில்லையா? மம்மி முடியல மம்மி, நானா நீங்கள் லீவ் போடுறேன்னு சொன்னேன்ல. இல்லைடா, வீட்டில் இருந்தால் அவனை பார்த்துக்கணும்ல, அப்புறம் நானும் வீட்டில் இருக்கணும். மம்மி வேறு ஆஃபீஸ் போகிறேன், அதனால தான்டா பயந்துட்டேன். இங்கேனா ஆயாம்மா பார்த்துப்பாங்க. என்ன மம்மி, ஆயாம்மாலாம் வந்து கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மம்மி, எங்களுக்கெலாம் கிடையாது. இல்லைடா, அப்படியா இருந்தாலுமே ஆண்டி உங்களை பார்த்துப்பாங்க. சரி, முடியல மம்மி, தூக்கமாக வருது. சரி, அங்கிள் வந்திருக்காரு, அங்கிள் கூட அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு. சாரி மம்மி, இன்னைக்கு கேட்கவே இல்லை. வாஸ் டே அப்படின்னு கேட்பியே. இல்லை, இன்றைக்கெலாம் உன்னை கேட்க மாட்டேன். இன்றைக்கி உனக்கு ரொம்ப மோசமாக தான் போயிருக்கணும், மம்மிக்கே தெரியுதுடா. சாரின்னு. இல்லை மம்மி, நீ என்ன பண்ணுவ? மீரா ஆண்டி இல்லைன்றதுக்கப்புறம் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுற மம்மி. சாரி மம்மி. இல்லைடா, வா அம்மா தூக்கிக்க வா. இல்லை மம்மி வேண்டாம். சரி வா, நீ முன்னாடி உட்காந்துக்கோ, அம்மா பின்னாடி. வேண்டாம் மம்மி, நான் உன் கூட கட்டி பிடிச்சிட்டு வரவா? சரி சார்.
சார் பேக்கில் நாங்கள் உட்காந்துக்கோ. ஓகே சார், தேங்க்யூ சார். போடி, எப்போ பாரு தேங்க்ஸ்ன்ட்டு. உட்காந்துக்கோ ரித்தி. மம்மி இன்னைக்கு டேயில் சரி ஏதோ வேண்டாம் ரித்தி, வேண்டாம், ஏதோ பேசாத. ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும், ஓகேவா? இல்லை மம்மி வேணாம் மம்மி வேணாம் மம்மி. பாரு ரித்தி, ஹாஸ்பிட்டல் போனால் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சீக்கிரம் சரியாகும், புரியுதா? கேட்டுக்கோண்ணே, மம்மி உனக்கு நல்லதான் சொல்லுவேன். ஏன்டி உனக்கு இப்படி தான் சொல்லி கொடுப்பியான்னு? பாரு ரித்தி, உன் அம்மா உனக்கு பொய் சொல்கிறா. இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டாங்க, குட்டியாக ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வச்சு அப்படியே எடுப்பாங்க, புரியுதா? என்ன அங்கிள், அப்படிலாம் இருக்கா? மம்மி எப்போ பாரு இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு சொல்லியே கூப்பிட்டு போய் எனக்கு இன்ஜெக்ஷன் தான் போட்டு கூப்பிட்டு விடுவாங்க. எனக்கு அப்படியே தெரியும், ஒரு பெரிய ஊசி எடுத்து அப்படி குத்துவாங்க அங்கிள். உன் மம்மிக்கு தெரியல இப்படி ஒரு மிஷின்லாம் வந்திருக்குன்னு. நான் கூப்பிட்டு போகிறேன்னே. பார் சார், நான் கூப்பிட்டு போகிறேன், நீ காலையில் வெயிட் பண்ணு. சரியில்லை, வெயிட் பண்ணு. ஓகே சார். அப்படி தான் போனேன் சொன்னால் உங்கள் பையனை கூப்பிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்திருப்பான் ரித்தி. என்னடா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலையா நீ? ரித்தி என்னடா பண்ணுற? வாய மூட்டை இருக்கியா? இல்லை சார். வாயை மூட்டு இருன்னு. சரி, இல்லை, அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும், டேப்லெட்லாம் சரியாகாது சார். அதுக்கு நான் மெடிக்கல்லே வாங்கி நான் கொடுத்துருப்பேனே அவனுக்கு. தப்பாரடி, இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு, மூடிட்டு வரியா? என்ன இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? அவன் அப்படா அழுவானே, எப்படி சார்? போய் சொல்லாதீங்க சார். ஏண்டி குழந்த விஷயத்தில், அதுவும் உடம்பு சொல்லாத இருக்கான் அவன்கிட்ட போய் சொல்லுவாங்களா? இன்ஜெக்ஷன்லாம் போட்டாச்சு, ப்ரெஸ்கிரிப்ஷன் பாரு. தேங்க்யூ சார். எப்படி? அதெல்லாம் அப்படி தான், அது கூட தெரியல. ஒரு பையனுக்கு அம்மா 7 வயசாகுது, இப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரில, நீங்களாம் எப்படி அம்மாவானியும் தெரில அப்படின்னு சொல்லி நம்ஜன் இப்போ உங்களையும் அவரையும், அதாவது ரித்தியையும் கூப்பிட்டுட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டே இருக்காரு. சரி, இல்லை, நாங்கள் கேப் பிடிச்சி அப்படியே போய். ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன், ரிட்டர்ன் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போதா? மூடிட்டு வாடி. அங்கிள், நான் உங்கள் கூட உட்காந்துக்கவா? உட்காந்துக்கோடா, ஜாலியாக பேசியிருப்பாலாமா? ஓகே அங்கிள், தேங்க்யூ. தேங்க்யூலாம் அங்கிளுக்கு சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படியா? அப்படி தான். சாக்லேட் வேணுமா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சார், என்ன சார் பேசுகிறீங்க? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. மம்மி என்ன பேசுகிற? எனக்கு இன்ஜெக்ஷன் போடவே இல்லை, ஜஸ்ட் டேப்லெட் கொடுத்தாங்க, அப்புறம் அந்த மிஷின் வச்சு குட்டியாக எறும்பு கடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் மம்மி, வேறு எதுவுமே இல்லை. சார் ப்ளீஸ், ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. பாருடி, மூடிட்டு வா, எனக்கு தெரியும். சார், நான் சொல்கிறேன், உனக்கு காலையில் விழுதா இல்லையா ஒயின்? மூடிட்டு உட்காந்துட்டு வரியா? இல்லைன்னு தெரியும். ஐயோ சார், இன்ஜெக்ஷன் போட்டு. உனக்கு என்ன ரித்தி வேணும் சொல்லு. எனக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கும், அப்புறம் இந்த கார்பட் ரோல் எனக்கு பிடிக்கும், எனக்கு ரெண்டுமே வாங்கி தரீங்களா? ஓ, அதெல்லாம் உனக்கு பிடிக்குமாடா? சரிடா ரித்தி, உனக்கு கேம்லாம் பிடிக்குமா? பிசி கேம்ஸ். அப்படியா? நீங்கள் பிசி கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா அங்கிள்? அங்கிளுக்கு பிசி கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் வேறு வாங்கி வச்சுருக்கேன், வரியா விளையாடலாம் எங்கள் வீட்டுக்கு. ஐயோ அங்கிள், அம்மா முறைக்கிறாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? சார் ப்ளீஸ், உங்களுடைய ஓடிட்டு வரியா? என்ன பேசுகிற? உன் பையன் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சார் வேண்டாம், ரொம்ப க்ராஸ் பண்ணுறீங்க, ப்ளீஸ் சார், வேண்டாம். என் பையன் கூட இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ சொல்லு ரித்தி, என்ன வேணும் சொல்லு. லேட்டஸ்ட் வெர்ஷன் விளையாடலாமா? இல்லை அங்கிள், வேண்டாம் அங்கிள். ஒயன், என்ன உன்னை முறைக்கிறியா? சார், வீடு வந்துச்சு, இங்கே ட்ராப் பண்ணுங்க சார். பார் ஒயன். சார் ட்ராப் பண்ணுங்க சார். ஒயன், வாரித்தி, பார்த்து வாடா. சரி மம்மி. வா, உள்ளே போ. ஒயன் என்ன பண்ணுற? சார் ப்ளீஸ், நான் ரித்தியை விட்டு வரேன் சார்.
ரித்தி, நான் அங்கிளை விட்டு வரேன்னு. சரி மம்மி, நானும் வரவா? வேணாம் ரித்தி, வேணாம். வீட்டில் இருன்னு நான் அங்கிளை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி மம்மி, சரி. சார், தயவு செஞ்சு என் பையன்கிட்ட இவ்வளோலாம் பேசிகிட்ருக்கீங்க. இனிமே வேண்டாம் சார். பிக்கப் பண்ணுறதுக்கோ ட்ராப் பண்ணுறதுக்கோ எதுக்காகவோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு என் வீட்டுக்கு வராதிங்க சார். ப்ளீஸ், ஐ பெக் யூ சார். ப்ளீஸ், பெக் யூ சார். என்னடி என்ன? நான் சார், நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, மீராவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா தெரியுது. பட் வேணாம் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதை நான் ஏற்றுட்ருக்கேன். அதுவும் நீங்கள் சொன்ன மீரா அந்த ரீசனுக்காக தான் சார் நானும் எதுவுமே பேசாமல் வாயை மூடிட்டு வரேன் சார். அதை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன். அதை தாண்டி எதுவுமே வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் இனி வச்சா கூட எட்டாது. என்னடி என்ன? உனக்கு ஏதாவது நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா, இல்லை உனக்குள்ளே வந்துடுவேன்னு நினைக்கிறியா? சரி, அப்படி சொல்லலை சார், அப்படி சொல்லலை. உங்கள் கூட என் பையன் ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வெளில வர்றது கஷ்டம். சேம் டைம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு ஆம்பளை என் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு சுற்றி 4 வீடு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேவலமாக 4 வார்த்தை பேசிட்டு போயிடுவாங்க சார். நான் சிங்கிள் மாமா சுற்றிட்டுருக்கேன். இது வரைக்கும் எந்த பேரும் எனக்கு இல்லை. புதுசாக ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். புரியும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் லீவ் மீ அலோன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், போங்க. இந்த பாருடி சார், இந்த டீ கூட இந்த ரோட்டில் இப்படி வச்சு கூப்பிட்டாதீங்க ப்ளீஸ். கிளம்புங்க சார், யாராவது பார்த்தா. சரி, ஓவராக பண்ணுறடி சார். ப்ளீஸ் டோன்ட் கால் மீ டே சார். ப்ளீஸ், எனக்குன்னு ஒரு பேர் இருக்கா, அதை வச்சு கூப்பிடுங்க. சரி மிஸ், என்னென்னு கூப்பிட்றேன்னு தெரில. சரி ஒயின், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நாம்ஜின் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு பேக் சைடில் நடந்து போயிருப்பார். ஒரு 2 ஸ்டெப்பு, அப்புறம் அப்படியே திரும்பி அப்படியே போயிருப்பார். இப்போது நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரித்தி கூட அப்படியே ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அவன் சிரிக்கிறதுக்கே கஷ்டப்படுறான் உங்ககிட்ட. ஆனால் நாம்ஜின் கிட்ட நல்ல ஜோவியில் நல்லா பேசுகிறான். அது உங்களால் ஏற்றுக்கவே முடியல, ஏன்னே தெரியல. இப்போ அப்படி தான் ஒரு 2 டேஸ் கிராஸ் ஆகிருக்கும். அவர் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பேசுகிறது கிடையாது. என்னென்னா என்ன, உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, நீங்கள் அதையும் வாங்கிக்கிறீங்க. ஆனால் ரித்திக்கிட்ட பேசக்கூடாது, ரித்தியை பார்க்கக்கூடாது அப்படின்றத மட்டும் கட்டாயமாக சொல்லியிருப்பீங்க இல்லையா? அது அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஏனோ தெரில, ஏதோ டக்குன்னு ஏதோ ஒரு பாண்ட் அவங்க கூட க்ரியேட் ஆன மாதிரி இருந்திருக்கும். ஜாலியாக அவருக்கு பிடிச்சிருந்துருக்கும். அதை இவ கட் பண்ணுறாளேன்றப்போ ஒரு கோவம் சின்னதாக இருக்குது. இப்போ அப்படி தான் மீராவோட ஞாபகம் அதிகமாகிட்டு அந்த பழைய கான்வர்சேஷன் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக லாகின் பண்ணி உள்ளே போகிறாரு. பார்த்தா லாஸ்ட்டாக ஏதோ ஒரு 4-5 சாட் கிட்ட அப்படி பெண்டிங்கில் காமிக்குது வந்திருக்க மாதிரி. ஏன்னா அன்றைக்கி அந்த சாட்டோடைய டேட் பார்த்தாச்சுன்னா கடைசியாக மீரா இறந்துருப்பா இல்லையா, அன்றைக்கான டேட் காமிக்குது. அது அப்படியே அந்த டேட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி அப்படியே டக்குன்னு மேலே ஃபுல்லாக அப்படி வேர்க்கிற மாதிரி இருக்குது. என்ன போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னே பெரிய ஷாக் அவருக்கு. இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசின சாட் எதுவுமே என்னோடது கிடையாது, எல்லாமே ஒயின் அனுப்பிச்சது. ஒயனுக்கும் உங்களுக்கும் தான் இவ்வளோ கான்வர்சேஷன் நடந்தது. நேரில் பார்த்தா என்னை ஏன் நீ இப்படி ரியாக்ட் பண்ணுற, ஃபோனில் வர மாதிரி இருக்க, நேரில் வர மாதிரி இருக்க, நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் ரீசன் ஒன்று தான். இது மட்டும்தான். நீங்கள் பேசினது நான் கிடையாது, நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணது என்கிட்ட கிடையாது அப்படின்னு அவர் எல்லாத்தையுமே படிச்சிருப்பார். அதை படிக்க ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. நம்ம இவ்வளோ நாள் ஒயினை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் ஃபீல் பண்ணுறாரு. சேம் டைம்ஸ் மீரா இதனால தான் ஒரு வேளை இறந்துருப்பாளோ, இதில் தான் அவள் ஆக்சிடெண்ட் ஆகிருப்பாளோ அப்படின்ற மாதிரி 2 பக்கமும் ஒரு மாதிரி அவர் தர்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி எப்படி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. சார், எனிதிங்? இல்லை, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரேன். சார், உங்கள் வீட்டுக்கு வரேன், ரித்தியை பார்க்கணும். சரி, புரியலை, எதுக்கு? பார்க்கணும், ஜஸ்ட் பார்க்கணும். ஏன் விட மாட்டியான்னு? சரி, இல்லை வேண்டாம், வருவேன். ஏதாவது உனக்கு பிரச்சனையாண்ணா? ஆமாம் சார். தப்பார், உன் பக்கத்து வீட்டில் பேசலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ரித்தியை பார்க்கணும், ரித்தி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மேபி உன் வீட்லேயே நான் தங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. சார், ஆமாம், என்ன விட மாட்டியாண்ணா? ஆமாம் சார். எப்படி எங்கள் வீட்டில் உங்களை அலோவ் பண்ணுவேன் நீங்கள்? சாரி சார்,
நீங்கள் எனக்கு பாஸாக இருக்கலாம், பட் என் வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எனக்குன்னு நிறைய பார் வரேன், அவ்வளோதான் சார். வரேன்டி, கால் விழுதலை, மீட்டிங்கிறது போ, அரேஞ்ச் பண்ணு சார். போடி சார் ப்ளீஸ். ஒயன் உன்கிட்ட சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சாரன்னு வச்சுக்கேன் சார் ப்ளீஸ். பார் போ அப்படின்னு சொல்லி இப்போது அப்படி தான் அனுப்பிச்சிட்ருப்பார். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸாக நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தான் கிராஸ் ஆகிருக்கும். சார் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். தரவா போகலாம் நம்ம. சரி இல்லை நான் மட்டும் போகலான்னு ரித்தியை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். சார் உங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறேன், அதுக்கு நான் பணிஞ்சு போகணுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் உங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது சார். ப்ளீஸ் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன். கரெக்டாக ரிசைன் பண்ணுறடி, பண்ண என்ன சார், பண்ணுடி, ரிசைன் பண்ணு. தேங்க்யூ சார், நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. தேங்க்யூ. உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிடுறேன் சார். நாளைக்கு ரைட் பண்ணி ஹேண்ட் பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துறேன் சார். அப்போது ரெடியாக இருக்க அப்படி தானே சார்? சரி ஓகே, ரிசைன் பண்ணல, செட் ஆகாது, கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். கல்யாணம் பண்ணிக்கலான்னு புரியல, என்ன பேசுகிறீங்க? நான் ஆல்ரெடி தெரியும் என்ன பண்ண சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி சார். நான் மீராக்காக உங்ககிட்ட நான் நிறைய பொறுத்துட்டு போகிறேன், உங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணுறீங்க. இதுக்கு மேலே என் வாயும் சும்மா இருக்காது, பேசிடுவேன், நிறைய பேசிடுவேன் சார். என்னை ரொம்ப என்னடி நீ ஒரு பையனை உன் கூட இருந்து பார்த்துக்கணும் எப்படி சார்? நான் கேட்டேனா? இல்லை நீங்களாக வந்தீங்க, பார்த்துக்கணும்னு சொன்னீங்க. மீரா பேரை சொல்லி 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 அவ்வளோ செஞ்சீங்க, ஏற்றுக்கிட்டேன். மீராக்காக மட்டும் சார், உங்களுக்காக இல்லை. உங்களுக்கு நான் ஏதோ தப்பான பொண்ணாக தெரியணும்னு தெரியல, பட் நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. எனக்குன்னு வேண்டாம், சாரி சார், இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். இல்லை நல்லண்ணா, என்னடி தப்பார், நீ எனக்குள்ளே இருக்க சார். புரியல. ஆமாண்டி, ஆமாம், நீ எனக்குள்ளே இருக்க. தெரியல எப்போ உள்ள வந்த என்னென்னு தெரியல, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன உங்களுக்கு தெரியும்? ஆமாம் எல்லாம் தெரியும், உன்னை பற்றி எல்லாமே தெரியும்டி. ஓ, நான் ஏதோ தப்பான பொண்ணுன்னு நினச்சிட்ருக்கீங்க, அதனால தான் நான் வார்த்தை இல்லை சார். நீங்கள் விருப்பப்பட்டா எத்தனையோ பொண்ணு இந்த ஆஃபீஸில் ரெடியாக இருக்கா. ப்ளீஸ், நான் அந்த மாதிரி பொண்ணால இல்லடி பார், உன் வீட்டுக்கு வரேன், ரித்திக்கிட்ட பேசுகிறேன். நீயும் ரித்தியும் இனிமேல் என்னோட கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி கண்ட்ரோலில் தான் இருந்தீங்க, பட் ஆனால் அது வேறு இது வேறு. நான் இனிமேல் ரித்திக்கு அப்பாவா பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். நல்லடி சார், சாரி, இதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்க விரும்பல, தயவு செஞ்சு என்னை பார்க்கவும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வேகமாக அப்படியே ஓடுறீங்க. இங்கே நாம்ஜன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்காரு, செம்ம டென்ஷன் அவருக்கு. என்ன பண்ணுறா இவ அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக இருக்கார். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ அழுகிறீங்க. ரித்தி ஸ்கூலில் இருக்கான், கூப்பிட்டு வரணும் அப்படின்ற எண்ணமே இல்லை. அங்கே ரித்தி அப்படியே செக்யூரிட்டி ஆஃபீஸில் உட்காந்துட்ருப்பான். இங்கே அவ்வளோ அழுதுகிட்டே இருக்கீங்க. 1 or 2 hours அப்படியே கிராஸ் ஆகுது. இங்கே நாம்ஜன் தான் அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு ரித்தியை பிக்கப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வராரு. என்னடி பண்ணிகிட்ருக்கேன்? ரித்தியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராமலே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ரித்தி அம்மா மன்னிச்சிடா, அம்மா மறந்துட்டேடா, லைஃப்லே ஃபஸ்ட் டைம் மறந்துட்டேடா, மன்னிச்சிடா ரித்தி மன்னிச்சிடா. என்ன மாமி பண்ணுற? எதுக்கு அழற? ரித்தி நீ உதப்படா, நான் மம்மிகிட்ட பேசணும், உதப்போ. சும்மா அவங்கள எறும்பு கடிச்சிச்சான். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? எறும்பு கடிச்சா அம்மா அழமாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏதோ அம்மா கஷ்டமாக ஃபீல் பண்ணாதான் இப்படி அழுவாங்க என்ற அளவுக்கு சொல்ல கொடுத்து. சரி ரித்தி, நான் அம்மாவை பேசுகிறேன், அம்மா கிட்டே பேசுகிறேன், கூல் டவுன் பண்ணுறேன், இவ்வளோ போ. வேணா ரித்தி, நீங்கள் சார். தேங்க்யூ சார்.
நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்க. ரித்தி, அங்கிள் சொன்னால் கேட்பா தானே? உள்ளே போ ரித்தி அப்படின்னு சொன்னோடனே ரித்தி உள்ளே போயிருப்பான். உள்ளே போயிட்டு அவன் கதவை லாக் பண்ணிகிட்ருப்பான். இப்போது இங்கே நாம்ஜன் உங்ககிட்ட என்னடி பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். சார், தயவு செஞ்சு வெளில போகிறீங்களா? நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ரித்தியை கூப்பிட்டு வரீங்க நான் எதிர்பார்க்கல. நான் ரித்தியை மறக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ சார். இதோ பாருடி, இங்கே பாருன்னு. சார், தயவு செஞ்சு வெளில போங்க. டீன்னு 1000 தடவை கூப்பிட்றீங்க. எந்த உரிமையில் என்னன்னு தெரில. ஆமாடி, இனிமேல் அந்த டீ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் டி. இங்கே பாரு, நான் தான் இனிமேல் உனக்கு புருஷன். இதை பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. இந்த மாதிரி என்னத்தோட என் வீட்டுக்கு வராதிங்க, என்னை பார்க்காதீங்க, அறுவறுப்பாக ஃபீல் ஆகுது. வெளில போகிறீங்களா? இதை பாருடி, இதை பார், நீ தான் என் பொண்டாட்டி. ரித்தி தான் என் பையன், நீங்கள் தான் என் ஃபேமிலி. நீங்கள் மட்டும் தாண்டி, அதை தாண்டி ஏதாவது என்னையா என்ன கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசுகிறேன், பெரிய பிள்ளைங்க மாதிரி. நானும் இதை பேசக்கூடாது நினச்சிட்டே இருக்கேன். என்ன வெளில போறியா இல்லையா பொண்ணி? என்னடி என்ன வாயெல்லாம் ரொம்ப இருந்தது? ஆமாய்யா, நீ யாருன்னு கேட்குறேன். தயவு செஞ்சு வெளில போ. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வெளில போறியா இல்லையா? இந்த பார், ரொம்ப பேசுகிற. லவ் டி, உன்னை கல்யாணம் பண்ணின்னு நினைக்கிறேன். தெரில, ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்ககிட்ட சொல்லிட்டேன், எல்லாமே தெரியும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு கொண்டு போகணுன்னு தெரில. வெயிட்லாம் பண்ண முடியாது, வெயிட் பண்ணவே முடியாது. தெரியல, உங்ககிட்ட பேசும்போது சில ஃபைல்ஸ்க்கெலாம் உங்ககிட்ட கேட்பேன், சொல்லியிருக்கேன். அந்த அட்வைஸ்லாம் என்ன? ஆமாண்டி, நீ சொல்கிற அட்வைஸ்லாம் மீராவை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே சார். நான் யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் நான் இருக்க விரும்பலை. அதுவும் உங்களை எனக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் கொண்டு வந்து என் பக்கத்தில் வைக்க விரும்பலை. தயவு செஞ்சு உங்களுக்கு பெரிய கும்பிடு, வெளில போங்க சார். நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஆமாடி, அந்த ரிசைன் லெட்டர் நானும் ஏற்றுக்கலல்ல. நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, ஏற்றுக்கிறேன். அப்புறம் எனக்கு பொண்டாட்டி ரித்தி எனக்கு புல்லடி, புரியுதா? சார், உனக்கு அவ்வளோதான், வெளில போயிடுங்க. அவ்வளோதான் சார், வெளில போயிடுங்க. பொண்டாட்டி, இதை பாரா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வெளில மரியாதை போயிடு. என்னடி என்ன பண்ணுவேன்? சார் வேண்டாம், வெளில போங்க. என்னடி பண்ணுவேன்? சார், தயவு செஞ்சு கிட்ட வராதிங்க, வெளில போங்க சார், ப்ளீஸ். ஹர்ட் பண்ணாதீங்க. இல்லை சார் வேண்டாம். இல்லடி, இல்லை வேணும் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் போங்க சார். வேணுமடி, வேணும். இன்னும் கொஞ்சம் தூரம்ண்ணா, அப்புறம் வாலில் பின் பண்ணி. சார் வேண்டாம் சார், கையை பிடிங்க சார். அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி உங்கள் 2 கையும் மேலே அப்படியே பின் பண்ண மாதிரி இப்போ வச்சுருக்காரு. என்னடி ஓவராக பேசினேன்? என்ன சார், உங்கள் ஆவலை பற்றியே காமிக்கிறீங்களா? நான் நினச்சேன்டி இதுதான் சொல்லுவேன்னு நினச்சேன். இந்த ஆம்பளை பற்றி இல்லை, என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குற மொத்தம் புரியுதா சார்? இல்லை, புரியணும்டி, புரியணும் சார். சார் என்ன பண்ணுறீங்க சார்? சார், தயவு செஞ்சு புரியுது, உங்களை பார்க்கக்கூட எனக்கு பிடிக்கல, அது வர பாருக்கு. தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. இதுக்கப்புறம் உங்களை லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாதுன்னு விரும்புகிறேன். வெளில போங்க சார். ஏன்டி கண்ணை திறந்து பாருடின்னு விரும்பல. தயவு செஞ்சு வெளில போயிடுங்க. நீ மட்டும் இப்போ கண்ணை திறந்து பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு மொத்தம் ரொம்ப டீப்பாக, ரொம்ப பேஷனேட்டாக என்னையே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீ இருக்கும். என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மீரா உங்களை ஒரு கிலோ பண்ணா எப்படி? மீராவோட இடத்துல என்ன கேவலமாக இல்லை உங்களுக்கு?
ஆ இல்லடி, இல்லை, நான் மீரா விரும்பல. மீரா கிட்டேருந்து வந்த அட்வைஸ், உன்கிட்ட இருந்து வந்த த வேர்ட்ஸ், அந்த கம்ஃபர்ட்ஸ், அது எல்லாத்தையும் நான் லவ் பண்ணேன்டி, லவ் பண்ணேன். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்னடி? எப்படி தெரிஞ்சுண்ணா? மீரா தான் லாஸ்ட்டாக பார் அனுப்பிச்சிருந்தான். ஏதோ லாக் அவுட் பண்ணி பார்த்ததால, சரி லாகின் பண்ணி பார்த்ததால தெரிஞ்சதுடி. இல்லைண்ணா இப்படி தான் நீனும் இருந்திருப்பேன், நானும் அப்படியே தான் இருந்திருப்பேன். இல்லை, ஜஸ்ட் என்னுடைய தாட்ஸ் மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அது அது உங்களை இவ்வளோ தெரில. இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ தான் என் பொண்டாட்டி, நீ தான் என் லைஃப், நீ தான் என் உலகம். புரியுதாடி? உனக்கு குழந்த இருக்குதான், அக்செப்ட் பண்ணுறேன். என்னோடய பையன் அவன், எனக்கு பிடிச்சிருக்குடி. உன்னை விட உன் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை இல்லை, என் பையன் ரித்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. உன் கூட நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும், உன் கூட இந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணும். இன்னொரு குழந்த, பொண்ணு குழந்த பெற்றுக்கணும். உன்கிட்ட வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இப்படி தான் சே. ஆமாடி, எனக்கு வெக்கம் இல்லை. ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், பொண்டாட்டின்னு கூப்பிட்டேன். பொண்டாட்டிக்கு அப்புறம் என்ன இருக்கு? எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன்டி, ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே, சரிங்க சார், கிளம்பு. யோசிக்கிறதுக்காக டைம் கொடுப்பீங்கல்ல, கிளம்பு. எடுத்துக்கோடி, எடுத்துக்கோ. உங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தானே கேட்குறேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே பேக்வேர்ட்லேயே நடந்துட்டு போகிறாரு. தயவு செஞ்சு எங்களை முன்னாடி பார்த்து நடக்கிறீங்களா? தெரிலடி, தெரில. நீ என் முன்னாடி இருக்கன்றப்போ ஒன்றை பார்த்து தான் நடக்கணும்னு தோணுது, பின்னாடி பார்க்கணுன்னு தோணவே இல்லை. சரி, தயவு செஞ்சு போகிறீங்களா? கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் ஒன்று விட்டு போகிறேன்டி. யோசி, நாளைக்கு காலையில் எஸ்ன்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் கேட்கவே கூடாது. புரியுதா? புரியுதாடி? சரி சரி, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து அவ்வளோ அழறீங்க. என்னடா அந்த மனுஷன் எப்படி பேசுகிறான், இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணுறானா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ அழுதுட்டுருப்பீங்க. இப்போ ரித்தி நீங்கள் அழற சத்தை கேட்டு வெளில வந்துட்டு ஏமா அழற அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டிருப்பான். நீங்கள் ஒன்றே ட்ரெஸ் இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு உங்கள் நேட்டிவ் உங்கள் அம்மா வீட்டுக்கே கிளம்புறீங்க. உங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. பட் உங்களுக்கு ஜாபுக்காக இங்கே ரித்தியோட ஸ்டடீஸ்க்காகவும் தான் நீங்கள் வந்து சிட்டிக்கு வந்திருப்பீங்க. இப்போ கிராமத்துக்கு போயிருப்பீங்க. அம்மா என்னடி, என்ன எங்கே திடீர்னு? இல்லைம்மா, ஜஸ்ட் உன்னை பார்க்கணும். உன் கூட ஒரு 10 நாள் போயிட மாட்டியா என்ன? வாடி, இவ்வளோ நாள் கூப்பிட்ருப்போம், வரமாட்ற? சரிம்மா, ரித்தியை கூப்பிட்டு உள்ள போ, நான் கொஞ்சம் அப்படியே வயலில் நடந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி உங்கள் சோழி உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி எதையோ நினச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே போவீங்களா? என்னடி பொண்டாட்டி, என்னை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு நினைப்பா உனக்கு? எப்படி உங்களுக்கு? அதான்டி, நைட்டு டைம் கேட்டியே, அந்த டைம் இப்படி தான் நீ யூட்டிலைஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உன் கூடவே இப்படியே என்ன பண்ணுவேன்னு நினச்சேன். பரவாயில்லடி, நல்லா பண்ணுறல. வா கிளம்பலாம் வீட்டுக்கு. என்ன பண்ணுறீங்க? வா கிளம்பலாம், என் மாமனார் மாமியார் நான் பார்க்கணும். வா, கையை விடுங்க, மரியாதை கை விடுங்க. வாடி, வெட்ட வழியாக இருக்கு. நீ சொல்கிறல்ல, எப்பவும் சொல்லுவல்ல, அந்த 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ண வைக்காத. வா, தயவு செஞ்சு கையிடுங்க. அவ்வளோதான் மரியாதை. கண்ணத்துக்கு வரைக்கும் என் கை வரும். தயவு செஞ்சு போங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றேன், வெறும் கண்ணத்து வரைக்கும் தான் கை வரும்ன்ற. எல்லா இடத்துலையும் உன்னோட கை வரணும், புரியுதா? சி, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? என்னடி வெக்கப்படுறதுக்கு இருக்குது? நான் தான் சொல்கிறேன், நீ மூச்சு 3 தடவை பொண்டாட்டின்னு. அப்புறம் இல்லை, வெக்கப்படுறதுக்கு என்னடி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கவும் தயார், மேத்தி வாங்கவும் தயார்டி. என்ன காலைல வேணுமான்னு? இப்படி என்னை பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்காது? இல்லடி, பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஓ, அப்போ மீரா? ஏய், மீராவை எனக்கு பிடிக்கும், ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவள். பட் ஆனால் நீ எனக்கு சோல்டி, சோல். தெரில, உங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு என்ன இழுத்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட வெறும் அள்ளி கொட்டினேன். பட் ஆனால் மீரா கிட்ட நான் லவ்னு சொல்லிட்டு ஓடுனதெல்லாம் தப்பு. உங்ககிட்ட தான் என்னோடய லவ் எல்லாம் வரணுன்ருக்கு அப்படின்னு நல்லா புரிய வச்சிடுச்சுடி இந்த உலகம்னு. இந்த யூனிவர்ஸ் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துச்சு மீரா இருந்ததுக்கப்புறம். அதில் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த விஷயமே நீ மட்டும்தான்டி, நீ மட்டும்தான். அப்படி போண்டாடி வெயிட் பண்ணுறேன்னு நினைக்காத. இல்லை, உங்ககிட்ட ஒரு ஆன்சருக்காக தான் அப்படியே உன் கழுத்தில் தாலி கட்டுவேன். அப்படியே உன்னை தூக்கிட்டு போவேன்டி, தூக்கிட்டு போவேன் வீட்டுக்கு. என்னோட லவ் எல்லாம் உங்ககிட்ட காமிப்பேன். எப்படி உங்களால் இப்படி முடியுது? சிங்கிள் மாமனு தெரிஞ்சோம். சிங்கிள் மாமா இருந்தாடி. எப்போடி? இல்லை, எப்போ ரித்தியோட அப்பா விட்டு போனாங்க எனக்கு தெரியாது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கல, தேடி பார்த்தேன். எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்? நீ ஃபீல் பண்ணியிருப்பல்ல, கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பல்ல. இந்த யூனிவர்ஸில் சர்வைவ் ஆகிறதுன்றதை விட இமோஷனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காதாண்டி ரொம்ப கஷ்டம். நீ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பேன்னு நல்லா புரியும். அந்த எமோஷ்னல்லாம் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்டி, கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இவ்வளோ கேவலமா, இவ்வளோ பச்சையா? சே. ஏய் இல்லை, நல்லடி பாரு, ஜஸ்ட் அது லஸ்ட் மட்டும் இல்லடி, லவ்வையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம், புரியுதா? வா போகலாம், கை விடுங்க, வா போகலாண்டி, வா. உன்னை இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணியிருக்கேன். உங்கள் அம்மா வீடு எனக்கு தெரியாதானே? எப்படி உங்களுக்கு? அப்படி தாண்டி எல்லாம் அப்படி தான். ஆண்டி, நான் பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், அக்செப்ட் பண்ணுவீங்களா? என்ன, அவள் ஒத்துக்கிட்டாளா? என்ன சொல்கிறீங்க? அவள் ஒத்துக்க மாட்றா, அடம் பிடிச்சிட்ருக்கா. பட் நான் அவளை லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். ரித்தியையும் சேர்த்து நான் லவ் பண்ணுறேன். இவளை பிடிக்குமா ரித்தியை பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு ரித்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரித்திக்கு நான் அப்பாவை மாறணும்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணுவீங்களா? என்னம்மா அப்படி எப்படி பேசிட்டீங்க? அதுக்காக என்ன, அடுத்த முகூர்த்தத்தை கல்யாணத்தை வச்சல. இவரோட அப்பா கூட இவகிட்ட பேசாத இருக்கிறதுக்கு ரீசனே இவள் அடுத்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு தான். எல்லாம் ரித்தின்னு உருகிட்டுருக்கா. அம்மா சும்மா இருமா, எதையும் சொல்லி வைக்காத, சும்மா இரு. என்னடி சும்மா இரு, எல்லாத்தையும் நான் சொன்னதான். சொன்னேன்னு வச்சுக்கேன், என்ன நடக்கும் தெரியாது, சும்மா இருமா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருப்பீங்களா? என்னவோ பேசிக்கிறாங்க மட்டும் புரியுது. பட் ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றத மட்டும் நாம்ஜன் நோட் பண்ணிவிட்டு அப்படி தான் ஒரு 5 days கிட்ட நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. உங்கள் கூடவே நாம்ஜன் இருந்துகிட்ருக்காரு. அப்படியே உங்களுக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரித்திக்கெலாம் சந்தோஷம் தாங்கலை. ஓகே, நமக்கு வந்து நாம்ஜன் அங்கிள் வந்து அப்பாவை மாற போகிறாருன்னு சந்தோஷத்தில் குதிச்சிட்ருக்கான். உங்களுக்கு தான் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்க. இப்போ அப்படி தான் உங்களுக்கும் நாம்ஜனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இங்கே ரித்தி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அப்பா அப்பா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்டுட்ருக்கான். அதை பார்க்கவே ஏனோ தெரியல, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னவோ அவனுக்கு எல்லாமே கிடச்சிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன தான் உங்களுக்கு நாம்ஜனை பிடிக்கல அப்படின்னாலும் ரித்திக்கு பிடிச்சிருக்குன்றதால ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லையா? அந்த உறுத்தலை உரமாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரசிச்சுட்டே பார்த்துட்ருப்பீங்களா? ரெடி பண்ணி புருஷனை ரொம்ப ரசிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டாரு. பாய மூடுவாருன்னு நினைக்கிறேன். இல்லடி வைன், எனக்கு ரொம்ப கொழுப்பு அதிகம். நம்மக்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார். ரொம்ப முறைச்சிக்கிட்டே இரு. இன்றைக்கி நைட்டு வர வெட்டிங் நைட்டுன்னு ஏதாவது உள்ள அனுப்பிச்சிட போகிறாங்க. ஆமாங்க, ரொம்ப ரசிக்கிறேன். பட் ஆனால் உங்களை இல்லை, என் பையனை. இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ரித்தியோட முகத்தில் பார்த்ததே இல்லை. அதுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லணும். லைஃப் லாங் இதை மட்டும் கொடுத்துருங்க. வேறு எதுவும் உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். அது மட்டும் போதும் ப்ளீஸ். என்னடி பொண்டாட்டி, அது மட்டும் போதுன்ட்டேன். ரித்திக்கு அதை விட பெரிய சந்தோஷத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாவா? கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக இருந்தா எனக்கு சந்தோஷம். அவனோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம்.
நல்லா பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும், வேறு எதுவும் இல்லைங்க. ஆமாண்டி, ஆமாம், அவன் சந்தோஷம்தான், உன் சந்தோஷம் என் சந்தோஷம். அவன் கேட்குறான், ஒரு குட்டி பாப்பா வேணும். அப்படியாங்க ரித்தி? மம்மி, ஆமாம் மம்மி, நான் தான் கேட்டேன். எல்லார் வீட்லேயும் ஒரு குட்டி பாப்பா, ஒரு குட்டி தம்பி, இல்லை ஒரு குட்டி பையன், ஒரு பெரிய தம்பி அப்படின்னு இருக்காங்க மம்மி. நான் நாம்ஜுன் இல்லை இல்லை இல்லை, நான் டேடா கிட்டே கேட்டேனா, அதுதான் சொன்னார் உன் மம்மி கிட்ட கேளு அப்படின்னு. இல்லை இல்லை மம்மி நான் அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, சரி நானே மம்மி கிட்ட கேட்டு ஒரு குட்டி பாப்பா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மம்மி. ஓகே சொல்லு என்ன. சரி ரீத்தி, நீ பாட்டிக்கிட்ட போறியா? மம்மி அதான்டா, நீ பாட்டிக்கிட்ட போ. மம்மி நான் டாடா கிட்ட. ரீத்தி இங்கே பார், பாட்டிக்கிட்ட போன்னு குட்டி பாப்பா வேணும்ல, நான் அம்மா கிட்ட பேசிட்டு ஓகே வாங்கிட்டேன், குட்டி பாப்பாவோட வாங்கிட்டு வரேன். அப்படியே டாடா? அப்படிதான் போகிறதி. ஓகே, ஜாலி 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 ஜாலி. ஓகே டாடா, நான் போகிறேன், என்ன கிட்ட வாங்களேன். என்ன என்ன வச்சுருக்கீங்க? இல்லை டாடா, கண்ணை காமியே. ஓகே ஓகே டாடா, தேங்க்யூ டாடா, லவ் யூ டாடா. ஓகே லவ் யூ டூ. என்ன போ அதில் போ. என்ன நாம்ஜோன் பண்ணுறீங்க? பரவாயில்லடி பொண்டாட்டி, சார் போய் நாம்ஜோன் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு தான் இருக்க, வா கையை எடுங்க, கையை எடுங்கன்னு. என்னடி கழுத்தில் தாலி தொங்கல தெரியலையா என்ன? இந்த தாலிக்காக உங்களை புருஷனால் என்னால் பார்க்க முடியாது, புரியுதுங்களா? தயவு செஞ்சு உங்கள் லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் உங்களோட லிமிட்குள்ளாலே இருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா யார்கிட்ட வேணாலும் போங்க. உங்களுக்கு ரித்தியை பிடிச்சிருக்க, நீங்கள் குழந்தைய பார்க்குறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், என் அப்பாவுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதை தாண்டி என்கிட்ட வராதிங்க, தயவு செஞ்சு வராதிங்க. அதுவும் இந்த கண்ணோட்டத்தில், இந்த எண்ணத்தில் தயவு செஞ்சு வராதிங்க. அருவருப்பாக ஃபீல் ஆகுது. இதை கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதோ பாருடி, இதோ பார், உன்னோட பாஸ்ட்லேருந்து வெளில வா. ப்ரெசண்ட்டில் நான் இருக்கேன், எனக்குள்ளால நீ ரித்தி இருக்கீங்க, இதுக்குள்ளே மட்டும் நானே இருக்கணும். இன்னைக்கு நைட்டு உனக்கும் எனக்கும் எல்லாமே நடக்கும். லிமிட்டை கிராஸ் பண்ணி உனக்குள்ளே நான் வருவேன், எனக்குள்ளே நீ வரணும்டே, வரணும். வெயிட் பண்ணுறேன். என் பொண்டாட்டியா இப்படி வார்த்தையில் மட்டும் இல்லை, எல்லாமாவும் வெயிட் பண்ணுடி, சீக்கிரமே வருவேன், புரியுதா? என்ன பேசுகிறீங்க? நாங்கள் இதோ பார், போ போடி. ரித்தி ஏதாவது நினச்சிட்ருக்க போகிறேன், போ. இதோ பாருங்க, இன்றைக்கி எதுவும் நடக்காது, பார்த்துக்குறேன்டி, போ அப்படின்னு சொல்லி நாம்ஜன் அப்படியே டெரஸ் போயிருப்பார். நீங்கள் கன்ஃபியூஸாக இப்போ உள்ள போயிருப்பீங்க. அப்படி தான் அன்றைக்கி நைட்டுமே ஆயிடுச்சு. ஏய் பால் சோம்பு எடுத்துகிட்டு போ. என்னமோ பண்ணுற நீ, வெக்கமா இல்லை உனக்கு? என்னடி என்ன என்ன ஓரவு தூள்ற? போ, ஓரோ பண்ணிகிட்ருக்க இப்போ தான். மா போடின்னு. மா வேண்டாம், போறியா இல்லை நான் அப்பா கூப்பிட்டவா? சரிம்மா போகிறேன். நீங்கள் அப்படி தான் ரூமில் போயிருப்பீங்க. வாடி பொண்டாட்டி, தயவு செஞ்சு பொண்டாட்டின்னு கூப்பிடாதீங்க. என்னடி பொண்டாட்டியை பொண்டாட்டின்னு கூப்பிடாம எப்படி? ரொம்ப வெயிட் பண்ணுறானடி. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரிலாம் இல்லை, கையிடுங்க. என்னடி மூடாகுதா? வெக்கமா இல்லை? நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, எப்படி போய் பேசுகிறீங்க? என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? ஏண்டி நடந்துட தப்பான்னு? இல்லையா பின்ன? இல்லையா? இல்லடி, இல்லை. ஒரு குழந்தைக்கு தானே அம்மா. எனக்கு தெரில உன்னோட பாஸ்டில் எப்படி இருந்துன்னு தெரில. உங்கள் வீட்டில் அவங்க அம்மாவை ஏதோ சொல்ல வந்தாங்க, நான் எதையுமே கேட்கல. எனக்கு நீ மட்டும்தான் எனக்கு தெரியல. உன்னோட குழந்தை என்னோட குழந்தையாச்சு. நீ எனக்குள்ளே வந்துட்ட, நான் உனக்குள்ளே வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்டி. நான் பதிய வைக்கணும், நான் உன் புருஷன் பதிய வைக்கணும். அதுக்கு நான் இப்போது உனக்குள்ளே ரொம்ப உள்ளே வரணும்னா இது பெரிய அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் ஆனால் இது என்னோடய லவ். உன்கிட்ட நான் கொட்டி கொட்டி கொடுக்கணும்டி. நான் நைட் ஃபுல்லாக கொடுக்கணும், ரொம்ப கொடுக்கணும். உன்னோட ஃபீலிங்ஸ் நான் வெளில கொண்டு வரணும்டி. அதுக்காக தான் சாரின்னு ஃபஸ்ட் மூவி ரொம்ப சாரியாக தான் இருக்கும். போக போக என்னோடய பொண்டாட்டியை நீ வாழ ஆரம்பிச்சிருவாடி. பாருங்கள், கிட்ட வேண்டாம், கிட்ட வரணும், கிட்ட வரணும். பொண்டாட்டி
வேண்டாம் இல்லடி பொண்டாட்டி. இதோ பாருங்கள் நம்ஜன், ப்ளீஸ் வேண்டாம். என்னோட இப்படிலாம் பண்ணாதீங்க. இல்லடி பண்ணுவனே. ஆனால் வேண்டாம். வேணும். கை எடுங்க, என்ன பண்ணுறீங்க? ஆமாண்டி, கை எல்லா இடத்துக்குமே வரும். ஜஸ்ட் ஸ்டார்டிங் தாண்டி, ஸ்டார்டிங் தான். இல்லை வேண்டாம். பின் பண்ணிட்டேன். எங்கே போகிறேன்? இல்லை வேண்டாம். எங்கடி? இதுக்கப்புறம் என்ன இருக்குது? எங்கே போவ? இந்த பக்கம் கை, இந்த பக்கம் ஒரு கை, பின்னாடி வால், முன்னாடி புருஷன்டி, புருஷன். இல்லை வேண்டாம் வேண்டாம் நம்ஜன். ஒரு மீன் நாம்ஜன்லாம் வருதுடி, கேட்க நல்லாயிருக்கு. எப்படியே கூப்பிடுண்ணா. நாளைக்கு வாங்க போங்கலாம் மாற்றிடாத. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நீ நாம்ஜோன் அப்படி தான் சொல்லணும் என்ன? இல்லை வேண்டாம் வேண்டாம். எனக்குன்னு ஒரு பாஸ்ட். என்னடி நான் தான் சொல்கிறேனே, உன்னோட பாஸ்ட் எனக்கு எதுவுமே வேண்டான்னு. எனக்கு எதுவும் வேணாண்டி, நீ மட்டும்தான் வேணும், நீ மட்டும்தான். நம்ஜன் வேண்டாம். தள்ளுங்க நம்ஜன். வேண்டாம். பாருங்கள் ப்ளீஸ் வேண்டாம். இது சரியில்லை, கை வைக்காதீங்க நம்ஜன். என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன். என்னடி? இதோ பாரு, ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை தான் லவ் பண்ணியிருக்கேனே தெரியாத லவ் பண்ணியிருக்கேன். தெரிலடி. லவ் யூ என்ன? லவ் யூடி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அப்படி அவரோட கை எல்லாமே ப்ளே ஆகுது. நீங்கள் ஃபீல் ஆகுறீங்க. சம்டைம்ஸ் இது வேண்டான்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் அவர் சும்மாவே இல்லை. உங்கள் ப்ரெஸ் பாட்டு, செஸ் பாட்டு அப்படின்னு சொல்லி மேலே ஃபுல்லாக உங்கள் பெல்லி பாட்டிலேருந்து அவரோட தலையை எடுத்துகிட்டு வரவே முடியல. அந்த மாதிரி அவர் அவ்வளோ மூடாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண வாடி. ப்ளீஸ் வேண்டாம் நம்ஜன், ப்ளீஸ். இல்லடி வேணும். ரிமூவ் பண்ண போகிறோடி. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எதுவுமே ப்ரைவேசினே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. ரிமூவ் பண்ணுறேன்டி, பண்ணுறேன். வேணாம் நம்ஜன், வேணாம். வேணும்டி, ரொம்ப தாண்டி வந்துட்டேன். வேணும். நான் நம்ஜன் வலிக்கு நம்ஜன், ப்ளீஸ் நம்ஜன் வேணாம். என்னடி வலிக்குதா? ப்ளீஸ் வேணாம் நம்ஜன். சாரி ரொம்ப வலிக்குதானே? ரொம்ப வலிக்குது நம்ஜன், ப்ளீஸ் வேணாம் நம்ஜன், ப்ளீஸ் வேணாம். சரி. என்ன இவ வலிக்குதுன்றா? எனக்கும் ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகுது. என்ன? பாரு, என்கிட்ட எதாவது மறைக்கிறியான்னு சொல்லி. இல்லை நம்ஜன், வலிக்குது, பெயினாக இருக்கும். இல்லடி, இல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ஜன் வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ஜன் வலிக்கு நம்ஜன், என்ன பண்ணுறீங்க? ப்ளீஸ் வலிக்குது நம்ஜன். என்னடி பிளட் வருது? நம்ஜன் ப்ளீஸ் வலிக்குது. இல்லடி, இல்லை. நம்ஜன் என்ன பண்ணுறீங்க? ஃபோர்ஸாக இருக்குது, வலிக்குது நம்ஜன். ப்ளீஸ் என்ன நம்ஜன் பண்ணுறீங்க? ப்ளீஸ். இல்லடி, இல்லை. என்கிட்ட எதுவும் மறைக்கிற? என்னடி சொல்லுடி. ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், சொல்லு. இல்லை நம்ஜன், இல்லை, நான் எதுவும் மறைக்கல. ரித்தி யாரு? யாரி? நம்ஜன் வலிக்கு நம்ஜன். இல்லடி, நான் ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஃபோர்ஸாக கொடுக்க போகிறேன். உனக்குள்ள நான் பெருசாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரியலடி. லவ் யூடி பொண்ணாடி, லவ் யூடி. ரொம்ப வலிக்கு நம்ஜன். இந்த பாரு என்கிட்ட நீ பெருசாக மறைச்சிடலடி. ரித்தி யாரு? நம்ஜன் என்னோட பையன். நம்ஜன் அதுக்கு நம்ஜன் என்ன நம்ஜன் பண்ணுறீங்க? இந்த பாரு லவ் யூ பொண்ணாடி, லவ் யூடி. இந்த பாரு, இப்போ ரித்தி நம்ம குழந்தை தான். சொல்லு. இல்லை நம்ஜன், நம்ம குழந்தை தான். நம்ஜன் வலிக்கு நம்ஜன், ஃபோர்ஸ் வேண்டாம் நம்ஜன். ப்ளீஸ் நம்ஜன், ப்ளீஸ் நம்ஜன், ப்ளீஸ். The bar, love you.
லவ் யூ டி பொண்டாட்டி, லவ் யூ. அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ரொம்ப டயர்டாக இப்போ நீங்கள் படுத்திருப்பீங்களா? அவர் உங்களை இறுக்கி நினச்சிட்டு பாருடி, சொல்லுடி, சொல்ல மாட்டேன்னு என்ன நம்பிச்சுன்னு சொல்லணும். என்ன அதான் எனக்குள்ள வந்துட்டீங்களே, லவ் யூ நம்பிச்சு தெரியல, விழுந்துட்டேன் 2வது தடவை. இல்லடி, இதுவும் மறைக்கிற, சொல்லு என்ன நம்பிச்சேன். லவ் யூ, லவ் யூ. என்ன இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க நம்பிச்சேன். உங்களை எனக்கு பிடிக்காத மாதிரி நடித்தது தப்பு தான். எனக்குள்ள நீங்கள் வரும்போது என்னோடய ஃபீலிங்ஸை காமிக்காமல் இருக்க முடியல. லவ் யூ நம்பிச்சேன், விட்டுற மாட்டிங்கல்ல. என்னடி? நானாக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எப்படி விடுவேன்? தேங்க்ஸ் நாம்ஜோன், ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப ரொம்ப தெரில. சரி, எதுக்கு அழாதடி. தேங்க்ஸ் நாம்ஜோன், என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு. சரிடி, நீ தேங்க்ஸாக ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. எப்போவுமே நீ எனக்குள்ளே இருப்ப, ரித்தி நமக்குள்ளே இருப்பாண்டி, இருப்பா. நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துடுச்சுன்னா ரித்தியை வேறு மாதிரி. என்னடி பேசுகிற? வேறு மாதிரி, மயிர் மாதிரி தப்பாரு. இதில் லவ் மட்டும்தான் இருக்குது, லஸ்ட் இல்லடி, லஸ்ட் இல்லை. அப்படி தான் இருக்கேன். சரி, தூங்கியிருப்பீங்க. அவர் காலையிலே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை பார்க்கறது நேராக போகிறாரு. வாங்க மாப்பிள்ள வாங்க. அவள் இல்லாத அவள் டயர்டாக தூங்குறா. சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரிங்க அத்தை, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அவளுக்கு உண்மையாலுமே கல்யாணம் ஆச்சா? அவளோட குழந்தை ரித்தியா? இல்லை மாப்பிள்ள, இல்லை, அவளுக்கு கல்யாணமும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. அவள் அக்கா குழந்தைய தூக்கி வச்சுட்டு தான் குழந்தைன்னு சுற்றிட்டுருக்கா. அவள் அக்கா இறந்துட்டா. இறந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் இவ தான் அவனுக்கு எல்லாமாவும் இருந்துகிட்ருக்கா. அப்புறம் படிக்க போகிறான்னு போய் குழந்தையோட வந்தாள். அதுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது கேன்சர் வந்து இறந்துட்டா. அவங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார், இவளோட வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நீங்கள் அவளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. என்ன அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அவள் சிங்கிள் மாமா அப்படின்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படி அவளை விட்டு? ரித்தியும் எங்களோட குழந்தையா எப்பவும் இருப்பான். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். சரிங்க அத்தை, அவளுக்கு தெரிய வேணாம், அப்படியே இருக்கட்டும். அவளை என்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பலன்றப்போ நான் அதை தெரிஞ்சுக்க வேண்டாம் நினச்சேன். பட் இருந்தாலும் நைட்டு நடந்ததுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சு அத்தை. அதனால தான் உங்ககிட்ட. சரிங்க மாப்பிள்ள, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாம்ஜன் உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே இருக்க நினைப்பாரா? நாம்ஜன் சரி, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. இல்லைடி, படு, டயர்டாக இருப்பேன். இல்லை நாம்ஜன், படுடி, படு. ரித்தியும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான், போய் பார்த்துட்டு வந்தேன். நாம்ஜன், வெட்ட மாட்டேங்கல்ல? என்ன பேசுகிற? என் பொண்டாட்டியை விட்டு எப்படி? கையெடுங்க. தெரியுதுல்ல, எப்படி போவேன்? இன்னொரு தடவை அந்த வார்த்தை வந்தோன்னு வச்சுக்கேன் பெட்டில் நீ நாம்ஜூன் ரொம்ப கத்துவடி, ரொம்ப கத்துவேன், பார்த்துக்கோ. சரிங்க நாம்ஜூன், நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. நானும் வரேன். இல்லை, நானும் வரேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ரொமான்ஸ் போயிருக்கோம். இப்போ அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வருவீங்களா? அப்படியே அங்கே சந்தோஷமா டடா வாங்க. எப்படிடா, நல்லா தூங்குனியா? ஆமாண்ணா, நல்லா தூங்குனேன். அண்ணன் உன் கூட தான் தூங்கவே முடியல. பாட்டி என் கூட படுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நைட்டு உன் கூட. சரிடா, நீ குட்டி பாப்பா கேட்டல? ஆமாடாடா, எப்போ வரும்? சீக்கிரமே வரும்டா, எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. எங்க நாம்ஜன், நீ என்ன பேசுகிறீங்க அவங்கிட்ட? ஆமாடி, தெரிஞ்சுக்கணும்ல என் பொண்டாட்டி. சரிங்க, ப்ளீஸ். ரித்தி, அம்மா கிட்ட வா. இல்லை மம்மி. சரி,
மம்மிக்கிட்ட வரமாட்டியாப்போ? நான் டாடா கிட்ட விளையாட போகிறேன். நீ சரி, அம்மா கிச்சன் போயிட்டு உனக்கு பேன் கேக் செஞ்சுட்டு அப்புறமா வரேன். ஓகே மம்மி, போ. எனக்கு நீ பண்ணாடி. சரிங்க நாம்ஜான். என்னடி வெக்கமாண்ணா? இல்லை, அவன் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்டி, என் பொண்டாட்டி கொஞ்சம் அவன் பார்த்தா என்ன புறம்படுவானா என்ன? சரிங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. வேண்டாம், போங்க. அம்மா வராங்க, போங்க போங்க. அம்மா, அவனுக்கு பேன் கேக் பண்ணும் பேட்டர் இருக்கா? இல்லடி, மாவு போட்டு நீயே பண்ணிக்கோ. சரிம்மா. ஒரு நிமிஷம் இல்லை. என்னம்மா நைட்டு எல்லாம் நடந்துச்சுமா? உண்மையாவடி? ஆமாம்மா, ஆமாம். சந்தோஷம்டி. தயவு செஞ்சு வாழ்க்கையை வாழடி. அவர் ஏதாவது இல்லைம்மா, நைட்டே எல்லாம் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேம்மா. அவரை நான் ரொம்ப நம்புகிறேன். இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஏதோ கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. அப்போ ரொம்ப பாவம், ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி, நீ சந்தோஷமாக இரு. இந்த நேரத்தில் போய்ட்டு அழுத்துட்டு போ. பேன் கேக் பண்ணி நிறைய ஹனி ஊற்றி எடுத்துகிட்டு வா, போ. சரிம்மா. அப்படி தான் இப்போது அந்த டே ஃபுல்லாக க்ராஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி நீங்கள் நாம்ஜனோட வீட்டுக்கு கிளம்புறதா இருக்கும். இங்கே ரித்திலாம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆர்வமாக இருக்கான். நம்ம புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டு தான் அங்கே நாம்ஜனுடைய அப்பார்ட்மெண்ட்டு. அவருக்கு யாரும் கிடையாது பெருசாக சொல்லிக்கிறதுக்கு. அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாரே தவிர அவருக்கு ரிலேஷன் அது இதுன்னு யாருமே கிடையாது. இப்போ அப்படி தான் நீங்கள் நாம்ஜனோட வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. என்னுடைய பொண்டாட்டி. ஒன்றும் இல்லை நாம்ஜான், உங்ககிட்ட ஒன்று தான் நாம்ஜான். எப்போவுமே சொல்லடி, சொல்லு. நீங்கள் விட்டுட மாட்டீங்கள, எப்படியே இருப்பீங்கள? என்னடி? இல்லை நைட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன். பா, என்ன வாடி. ரித்தி, ரித்தி, சொல்லுடாடா. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளே ரூம்லாம் இருக்குது. நான் விளையாண்டுக்குவா? விளையாடு ரித்தி. நான் அம்மா கூட கொஞ்சம் பேசணும். ஒரு 1 hour அப்படியே விளையாடுறியா? ஓகே டாடா, நான் விளையாடுறேன்னு. நீங்கள் போயிட்டு பேசிகிட்டு இருங்க. நான் போயிட்டு விளையாடுறேன். மம்மி பர்மிஷன்? இல்லை, விளையாடாடா. பொண்டாட்டி அவ்வளோதான் உனக்கு. ஓகே சொல்லுடி. கையிடுங்க நாம்ஜான். சரி ரிதி, 1 hour மட்டும்தான். மம்மி போயிட்டு வந்துடுவேன், ஓகேவா? அது வரைக்கும் தான். ஓகே மம்மி, தேங்க்யூ மம்மி. சரி ஓகே, விளையாடுன்னு. அம்மா அதை போயிட்டு வந்துடுவேன். வாடி. நாம்ஜான், என்ன பண்ணுறீங்க? குழந்தை இருக்கும். வாடின்னு சொன்னேன். குழந்தை தான், நல்லா தெரியுது. இருந்தாலும் அவன் 5th standard படிச்சிட்ருக்கான். ஓரளவுக்கு அவனுக்கு தெரியும். வா. நாம்ஜான், உங்ககிட்ட ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு நாம்ஜான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இல்லை வா, உள்ள வா. நாம்ஜான், பாடி மூடிட்டு அவன் முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வா. சொல்லுங்கள், என்ன பேசணும்? ஏண்டி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இல்லை நாம்ஜான், எனக்கு ஒரு மாதிரி புரியுதுடி. புரியுது, ரொம்ப பயப்படுற, பதட்டப்படுற, எல்லாமே தெரியுது. ஏன்டி என்கிட்ட இன்னும் மறைக்கணும்னு நினைக்கிறேன்? என்ன பேசுகிறீங்க? இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? அதான் பண்ணிக்கிட்டேனே. ஃபர்ஸ்ட் மேரேஜ் உனக்கு எதாவது நடந்துச்சான்னு? ஆமாம் நினச்சேன். சரி ஓகே. ரித்தியோட பயாலஜிக்கல் டாடியோட ஃபோட்டோ நான் பார்க்கணும். காமி. என்ன நாம்ஜான் பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டி. உனக்கு வலிச்சா எனக்குமே வலிக்கும், புரியுதா? எதுக்குடி என்கிட்ட உண்மையாக மறைக்கிற? உன் அக்காவோட குழந்தைய உன் குழந்தை சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்குடி? நாம்ஜான், உங்களுக்கு எனக்கு உன் அக்காவோட குழந்தை ரித்தின்னு தெரியாது. ஆனால் அவன் கூட ஃபஸ்ட் நைட் கண்டுபிடிச்சிட்டேன். அதில் ஃபீல் ஆச்சு. வெர்ஜினாக இருந்தாடி எப்படி தெரியாத இருக்கும்? அதேண்டி உனக்கு தோணலை?
சொல்லியிருக்கலாமே. என்னடி குழந்தையோடையும் ஒன்று ஏற்றுக்கணும்னு நினச்சவன் இப்படின்றப்ப எப்படி ஒன்று விட்டுருவேன்னு நினச்சேன். திரும்ப திரும்ப அதை கேட்குறேன்றப்ப எனக்கு வலிக்குமா வலிக்காதாடி நம்ஜன்? அப்போது விட்டுற மாட்டீங்கல்ல நம்ஜன்? இல்லை உன்கிட்ட பேசலாம், புரிய வைக்க முடியாடி நம்ஜன். நம்ஜன் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணேன் நம்ஜன். லவ் நம்ஜன், இது ஏற்றுப்பேன். இன்னும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் என்ன நடக்கும் தெரியாடியும் நடக்கும் நம்ஜன். நம்ஜன், லவ் நம்ஜன். உங்களை இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ஜன். பாரு நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத, அழாத. உன் புருஷன் நான் இருக்கேன், புரியுதா? தெரியல நம்ஜன். ரொம்ப சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ஜன். இல்லை எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி கையிலே குழந்தை இப்படி உண்மையாலுமே இருந்திருந்தேன்னா என்ன ஃபீல் அனுபவிச்சிருப்போனோ அவ்வளோ அனுபவிச்சேன் நம்ஜன். பார்க்குறவன் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப நரக வேதனை நம்ஜன். அது இந்த பாரடி பண்ணுறாடி, அங்கே பார், நீ அழுத கதை எல்லாமே எனக்கு புரியுதுடி. அதை நான் திரும்ப கேட்கணுன்னு விருப்பப்படலை. இனிமேல் ஒன்று நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இந்த யூனிவர்ஸில் நீ வேறு மாதிரி வாழணும்டி, வேறு மாதிரி வாழணும். இல்லை வீடி போனாடி, நீ வேறு ரித்தி வேறு கிடையாடி. நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போ ரித்தி தனியாக இருக்க மாட்டான். ரித்திக்காக மட்டும்தான் நம்ம குழந்தைன்னு இருப்பாண்டி, புரியுதா? பயப்படாதடி. தேங்க்ஸ் நம்ஜன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கினேன் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படியாடி? இல்லையே, என் பொண்டாடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணுமே நம்ஜன். ஆமாண்டி பொண்டாடி, லவ் யூடி பொண்டாடி நம்ஜன். வேணாம் ரித்தி வேலை இருக்கட்டும். அதுக்கு என்ன போ மேடம்க்கு? இல்லை நம்ஜன் வேண்டாம். வேணுமே, என் பொண்டாட்டியை திரும்ப நைட்டு மாதிரி பார்க்கணுமேடி. இல்லை நம்ஜன் வேண்டாம் நம்ஜன், வேண்டாம் வராதிங்க. இல்லடி, இல்லை அது என்னதான் இருந்தாலும் நைட்டு ரொம்ப டார்க்காக இருந்துச்சுடி, பார்க்க முடியல. அதனால் இப்போது பார்க்கணுமேடி. என்ன பேசுகிறீங்க? இல்லை வேண்டாம். வேணுமே, நைட்டு நீ ரொம்ப வெக்கப்பட்ட, அதனால் பார்க்க முடியல. இருட்டில் அங்கங்கே அப்படி தான். பட் ஆனால் உன்னுடைய பர்ஃபெக்டான அந்த 2 ஷேப்பை மட்டும் அப்படி அளந்து வச்சுருக்கண்டி. என்ன பேசுகிறீங்க? வெக்கங்களா உங்களுக்கு? எனக்கு என்னடி வெக்கம்? எனக்கு என்ன வெக்கம் சொல். இல்லை வேணாம் நம்ஜன், கிட்டே வராதிங்க, வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம் ப்ளீஸ். வேணுமே அப்போனா இன்னும் வேணுமே. என் பொண்டாட்டியை அந்த மாதிரி வைக்கப்பட வைக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் இருக்குண்டி நம்ஜன். வேண்டாம். மாட்டியா? இதுக்கப்புறம் எங்கே போவ நம்ஜன்? வேண்டாம். வேணும், ரொம்ப வேணும்டி. என்ன பண்ணுறீங்க? தஸ்மான் நைட்டு அப்பா சமடி, சமபோதடி நம்ஜன். வேண்டாம் தலை. எங்கே வர்ற போனி? எல்லாம் நம்ஜன் எனக்கு பக்கம் இருக்கு. அப்படி வாடுக்கு. நீங்கள் அப்படியே வெக்கமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே நம்ஜன் அப்படியே இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிருப்பீங்க. அதாவது அவருடைய காலருடைய 2 காலரையுமே பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் இறுக்கி அப்படியே கட்டி பிடிச்சிப்பீங்க. அப்படியே அவருடைய செஸ்ட்டோட அப்படியே புதைச்சிக்கிட்ட மாதிரி கட்டி பிடிச்சிருப்பீங்க. பொண்டாட்டி போதும், எனக்கு மொத்தம் வேணும்டி. இங்கே பாரு. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடி ஃபஸ்ட் நைட்டே முடிஞ்சிச்சு, என்ன ஊராக வைக்கப்படுற? இந்த வைக்க உன்கிட்ட
புதுசாக இருக்குடி, ரொம்ப புதுசாக இருக்கு. நைட்டை விட இப்போ. ஆமாங்க, நைட்டு ஒரு பயம் பதட்டத்தோடு நடந்துச்சு. ஆனால் இப்போது உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. அதனால் இது புரியுதுடி. இதனால நல்லாவே புரியுது. உங்ககிட்ட உட்காரல அப்படியே அவ்வளோ லவ்வையும் பார்க்குறேன்டி, அவ்வளோ லவ்வையும் பார்க்குறேன். நாம்ஜான், பொண்டாடி சொல்லு. உங்களை இப்படியே இறுக்கி அணைச்சிக்கிட்டே இருக்கணும் தோணுது நாம்ஜான். லவ் யூ நாம்ஜான். நீங்கள் இப்படியே இருந்துருவீங்கல்ல? இல்லடி, இல்லை 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 இல்லை, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதை கேட்டுக்கிட்டே இருக்க. இல்லை 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 நாம்ஜான், இல்லை இல்லைடி, இல்லை இல்லை இல்லை, உனக்கு சந்தேகமாக தானே இருக்க? இல்லை, இப்போ கொடுக்குற ஃபோர்ஸில் மட்டும் பாருண்டி நீ. டே நாம்ஜான் காத்த போகிறடி. இல்லை நாம்ஜான், என்ன? இல்லைடி, இல்லை நாம்ஜான், வேண்டாம். வேணுமாடி, வேணும் நாம்ஜான். கட்டி துவைக்கணும். அப்படி தான் உங்ககிட்ட ரொம்ப ஆசையாக நடந்துகிட்டே இருக்காரு. உங்களால் முடியவே இல்லை. அப்படியே நீங்கள் மூச்சு வாங்க அப்படியே துடிச்சிட்ருக்குங்க. வேண்டாம், போதும் ரொம்ப கம்மி பண்ணுங்கன்னு கற்றுக்கிட்டே இருக்கீங்க. அவர் எதையுமே காதில் வாங்கல. நீ திரும்ப இது மாதிரி கேப்பியா உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேப்பியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுகிட்டே இருக்காரு. நாம்ஜான் போதும், முடியல, ப்ளீஸ் நாம்ஜான், நம்புகிறேன். உங்களுடைய ஃபோர்ஸில் அவ்வளோ லவ் தெரியுது, கோவம் தெரியுது. ப்ளீஸ் வேண்டாம், போதும். புரியுதாடி? வலிக்குது. நீ திரும்ப கேட்க வலிக்குதுடி. லவ் யூடி பொண்டாடி, லவ் யூ, ரொம்ப லவ் பண்ணாடி. மீரா எனக்கு ஒரு பியூர் சொல்ல எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. அதை நான் அப்படியே என் கையோட அப்படியே அணைச்சிக்கிட்டு என் காலத்துக்கும் கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நாம்ஜான், என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு. ரொம்ப லவ் பண்ணுற ஒன்று. நாம்ஜான், லவ் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் லவ் பெருசாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அங்கே நாம்ஜானுக்குலாம் சொல்லவே வேணாம். ரித்தி கூட விளையாடுறது, போகிறது, வர்றது அப்படின்னு தான் சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போது ஒரு 6 months கன்சீவாக இருக்கீங்க. இங்கே ரித்தியை ஸ்கூல்லேருந்து கொண்டு வருவார். பொண்டாட்டி என்னடி பண்ணுற? வாங்க ரித்தி, என்னடா ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்ட? டாடா கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் மம்மி. ஆமாண்டி, என்ன பண்ணுவேன்? ஓ அப்படியா, சரி ஓகே விடுங்க. இனிமே நான் பார்த்துக்கிறேன். என்னடி, என்ன பார்த்துப்ப? ரித்தி, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாண்ணே. ஆமாம், ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். சரி மம்மி, சாரி என்ன, இன்னைக்கு 1 day மட்டும் தான் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். சரி நீ போ ரித்தி, போ. என்னடி, என்ன பெருசாக பிளான் பண்ணுறியான்னு? அவனை என்னமோ தனியாக அனுப்பிச்சிட்டேன். ஆமாண்டா புருஷா, நான் தான் டெய்லியும் சொல்கிறேன் ஐஸ்கிரீம் வாங்கி தராதுன்னு. டெய்லி எதுக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்குற? ஆமாண்டி, வாங்கி கொடுக்க தான் செய்வேன். டி கையிடா. டி நாம்ஜான், கையை எடு. அப்படி தாண்டி வைப்பேன். என்ன பண்ணுவேன்? அப்படி தான் வைப்பியா? சரி, நைட்டு வருவல்ல, பார்த்துக்க. ஆமாம், அப்படி தான் பேசுவேன். போ, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். எப்போ பாரு ரித்திக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கா. என்னடா? பாருடி, அவன் கேட்குறான். பாருங்க நாம்ஜான், அவன் கேட்குறதான் வாங்கி கொடுக்குறீங்க. சரி, இந்த ஐஸ்கிரீம் மட்டும் கம்மி பண்ணுங்கள். சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு அவனுக்கு. நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா என்ன? அப்புறம் இன்ஜெக்ஷன், அதுக்கும் இதாக கதை சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க. எதுக்கு இது? சரிடி பொண்டாட்டி, நான் பார்த்துக்கிறேன். அவன் பார்த்துக்கிறேன்டி, விடு. வா, எங்கள் வயிற்றில் குழந்தைக்கு தெரியும்ல, எப்போ பாரு வான்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போயிடுறீங்க அவனை அனுப்பிச்சிட்டு. தெரியுதுல்லடி, அப்படி ஜஸ்ட் மேலே மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர கை சும்மா இருக்க மாட்டேங்குது. எங்கேயாவது பாஞ்சிக்கிட்டே இருக்கு. சும்மா இருங்க, எப்போ பாரு அதே நினைப்பு. இல்லடி,
நம்ம பாப்பா பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். பட் சும்மா இருக்க மாட்டேங்குதுல்ல கையே, அதனால் மட்டும்தான் அப்படியே ப்ளே பண்ணுறேன். வேறு ஒன்றும் அடி போனாடி இவனை கஷ்டப்படுத்துறேன்னா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ குழந்த மாதிரி ஏதாவது சிவமிச்சம் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. நான் ஜோன் பையா ஜல புருஷா, லவ் யூடா, லவ் யூடி போண்டாட்டி. போதும், நான் எப்படி கொடுத்தேன்? ஐயா நீ கொடுக்கலாம் மொத்தமாக என்ன பச்சைக்கண்ணு கேவலமாக நான் கொடுக்குறதாண்டி மொத்தம். ஓ அப்படியா? சரி நான் இனிமேல் கொடுக்கல. அடியே அதுக்கு நீ கொடுக்காத விட்டுறா, அடி கொடு. அந்த பச்சைக்குனாவது நான் கொஞ்சம் ஆறுதல் ஆகிடுவேன். இல்லை வேண்டாம், உங்களுக்கு அது பச்சைக்கு தானே, வேண்டாம். இல்லடி வேணும், அந்த பச்சைக்கில் தான் நான் ஏரியா வாழறேன். ஏங்க இவ்வளோ அல்பையா கேவலமா? ஆமாண்டி, எல்லா பொண்டாட்டிக்கிட்டையும் எல்லா புருஷனும் அல்பையாக தான் இருப்பான். அதில் ஒன் ஆஃப் த அல்ப நானும்டி. சரி மம்மி என்ன பண்ணுற மம்மி? ஐயோ ஏங்க வந்துட்டேன் போலங்க. இல்லை நான் பார்த்துக்குறேன்டி, போ ரெஸ்ட் எடு. இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்குறேன், போ ரெஸ்ட் எடு. சரிங்க. இப்போ அப்படி தான் ஒரு 1 year கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு குட்டி பிரின்சஸ் பிறந்து அவளுமே நல்லா தவழ்ந்து அப்படி வர மாதிரியான ஒரு வயசு இருந்துகிட்ருக்கா. நீங்கள் நாம்ஜோன் ரித்தி, உங்கள் ரித்தியோட தங்கச்சிக்கு ரித்திகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அழகாக ஃபேமிலி ரன் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி லைன் அப்படியே இங்கே எண்ட் ஆகட்டும். ஸ்டோரி லைன் எப்படி இருக்குது, ப்ளஸ் நாம்ஜோனுக்கு இந்த கேரக்டர் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிம்மினுடைய எஃப்எஃப் முடிக்கணும்டா, நான் அது முடிக்க பார்க்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். யாருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேம் சொல்லுவீங்க எதுக்கு. நான் அதனால் பெண்டிங் வீடியோஸ் முடிச்சுட்டு நீங்கள் சொல்கிற ரெக்வஸ்ட் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் டைம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு 2-3 கமெண்ட்ஸில் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட சீக்கிரம் வரேன்டா. இந்த ஜிம்மினோட எஃப்எஃப்பை சீக்கிரமாகவே முடிச்சிடறேன், வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட்டாக தான் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த ரெக்வஸ்ட்டாக கேட்குற வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ மெல்ட் ஆகுறேண்ணா. தேங்க்யூடா கைஸ், பாய்.